குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அந்த அடிப்படையில் வேதாத்தியத்துடைய தாரக மந்திரமே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எதுக்காக ரெண்டு தாட்டி சொல்லணும்? வாழ்க வையகம். அப்போ ரெண்டு உலகம் இருக்கா? அந்த அடிப்படையில் நியரஸ்டாக சொல்கிறீங்க, பரவாயில்ல. ஓகே, அந்த அடிப்படையில் முதல் நம்முடைய வேதாத்திரியம் என்பதே விஞ்ஞான ஆன்மீகம். இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லை. ஏன்னா நம்மளை எதாவது கேள்வி கேட்பாங்க வெளியே போய், எதுக்கு ரெண்டு தேடி சொல்லுங்க, மூணு தேடி சொல்லாமல்ல, ஒரு தேடி சொன்னால் பத்தாதான்னு கேட்பாங்க. அந்த அடிப்படையில் முதல் வாழ்க்கை வையகம் சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களை வாழ்த்துக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்கிற 5 பஞ்சபூதங்கள். அந்த 5 பஞ்சபூதங்கள் எந்த ஒன்றையும் என்னால் உருவாக்கப்பட்டதல்ல. அதில் எந்த ஒன்று இல்லாமலும் என்னால் வாழ முடியாது. எந்த ஒன்றும் என்னால் உருவாக்கப்பட்டதல்ல, அதில் எந்த ஒன்று இல்லாமலும் என்னால் வாழ முடியாது. அப்போ அது மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது, தத்துவம், பொருள் நிறைந்தது. அதுதான் வாழ்க்கை வளம். அந்த அடிப்படையில் முதல்ல தான் பக்தி மார்க்கத்திலையும் அதே தான் இருக்கும். முதல் வழிபாடு இருக்குங்க, விநாயகர் வழிபாடு. பஞ்சபூதங்கள் தான் வணக்கம் தவிர வேறு எதுவுமே ஏதாவது ஆட்சி ஒன்று தான், வேறு எதுவுமே இல்லை. அதுலேருந்து அடுத்த தெளிவுக்கு வரப்போம், வேறு எதுவுமே. அந்த பஞ்சபூதங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அது தனித்தனி சப்ஜெக்டாக போயிடும், அதை பற்றி வேண்டாம். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது பஞ்சபூத நவகிரதாவும் மக்கள் உங்களுக்கு சிறப்பு தகவலில் இருப்பாங்க. ஓகே, இரண்டாவது வாழ்க வையகம் சொல்லக்கூடியது அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஓரறிவிலிருந்து 5 உயிரினங்கள். அந்த ஓரறிவிலிருந்து 5 உயிரினங்கள் எதுவும் என்னால் உருவாக்கப்பட்டதா? அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அந்த 5 ஜீவர்கள் எது ஒன்று இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஒன்று உணவுக்காக படைக்கப்பட்டது, ஒன்று இன்னொன்று வருவதற்குண்டான அடுத்த பிரிட்ஜு மாதிரி, அதனுடைய அடுத்த ப்ரொமோட்டாக படைக்கப்பட்டவை. அது என்னால் எதுவும் உருவாக்கப்பட முடியாது. அது எந்தொன்று இல்லாமலும் என்னால் வாழ முடியாது. இன்னும் சிறப்பாக சொன்னால், மனிதர்கள் இல்லாமல் விலங்குகள் வாழ்ந்துவிடும். புரியுது இல்லைங்களா? இந்த உலகத்துலேருந்து நம்மளால் வேறு சாதனை கொண்டு வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அது ஜாலியாக மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். இந்த விலங்குகள் எல்லாம் நம்மளுக்கு எதிரியே இல்லை, யாருமே இல்லைன்னு எல்லா பக்கம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும். நம்மளை பார்த்தா மட்டும்தான் அது பயமே. இவன் என்ன பண்ணுவோம், எதில் பண்ணுவோம், எப்படி நம்மளை துன்புறுத்துவானே தெரியாத அளவுக்கு இருக்கா இல்லைங்களா? அது அடிப்படை. சரி, அதே கான்செப்ட் திருப்பி போடுவோம். இப்போ நாம் மட்டும் இருக்கிறோன்னு வச்சுக்கலாம், ஆம்பளை பொம்பளை மட்டும் இங்கே இருக்கிற மற்ற விலங்குகளை பூரா அடுத்த ஒரு கிரகத்துக்கு மாற்றிக்கணும் வாழ முடியுமா? அதுக்கெல்லாம் இருந்தாலே வாழ முடிய மாட்டேங்குது, சண்டை வந்து இருக்கா இல்லைங்களா? இன்னும் வேறு ஆம்பளை பொம்பளை மட்டும் இருந்தால் வெட்டு குத்து தான், 10 ஆறுதோ ஒடுங்குதோ வேறு வழியே இல்லை. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதை பார்த்தாலும் எதோ கற்றுக்கிறது, புரிஞ்சுக்கணுமே இல்லைங்க அடிப்படை. அப்போ முதல் வாழ்க்கை வையகம் சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களையும், இரண்டாவது வாழ்க்கை வையகம் சொல்லக்கூடியது அது வாழ்ந்து கொண்டு இருக்கிற உயிரினங்கள். அது எதையும் உருவாக்கப்பட்டதல்ல, நமக்காக படைக்கப்பட்டது. அதுக்கப்புறமாக தான் 6வது மனிதன் வந்திருக்கிறான். இதுதான் அடிப்படை. அந்த ரெண்டோடு சேர்ந்து தான் மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அதுதான் வாழ்க வளமுடன் சொல்லி ஒரு தாரக மந்திரமாக அதை முழுமைப்படுத்திடும். வேறு மேலே அது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி உங்களுக்கு வாழ்த்து பயணம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் அதை ஒரு நிலை பண்ணோம். அந்த அடிப்படையில் மனவளக்கலை, அதுபோக உலகத்திலேயே மிக மூத்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் வாழ்வியல் நூல். அந்த அடிப்படையில் அந்த திருக்குறள் வாழ்வியல் நூல் சொல்லக்கூடியது 4 அங்கங்களை கொண்டது. ஓகே, அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. இதுதான் வாழ்வியல் அப்படிங்கிறத எளிமைப்படுத்திட்டாரு திருவள்ளுவர். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு, இது அடைஞ்சலாம் அப்படிங்கிற சாஸ்திரம். அதே மாதிரி வேதாத்திரியம் என்பதும் 4 கூறுகளை கொண்டது. அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேறு, முழுமை பேறு என்கிற அடிப்படையில் இதை 4 கட்டங்களாக கொடுத்துருக்காரு. அப்போ அது எப்படி பொதுமறையோ அதே மாதிரி வேதாத்திரியம் என்பது விஞ்ஞான பொதுமறை. இது ஒரு மறை, கடைசி வரைக்கும் வாழும் இந்த உலகத்தில், மண் உலகத்தில் உயிர்கள் வாழும் வரைக்கும் அது தேவை. அதுதான் வாழ்வியலை கொடுக்குமே தவிர வேறு சொல்ல போகிறதில்லை பார்த்தேன். அந்த அடிப்படையில் இதில் நம்ம வரக்கூடிய சப்ஜெக்டில் 4வது டாப்பிக்கோடு தான் வரப்போகிறோம். ஓகேவா? அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேர் அப்படிங்கிறது. அதில் முதல் கான்செப்டு அகத்தவம். அந்த அடிப்படையில் அதில் இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நம்முடைய பயிற்சியில் என்னவா இருக்குது? உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியானம், உயிருக்கு ஆய்கள் பயிற்சி இருக்கு இல்லைங்களா? 3 தான் வரும். அப்படியே இது இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குது. 4க்கு அது எது சப்போர்ட்டிங் மெட்டீரியல். அகத்தவம், அகத்தாய்வு தான் வருது இங்கே. 4 கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? ஆனால் நம்ம பயிற்சிகள் பூராமே உடல் நலம், மனவளம், உயிர் வளத்தை கொடுத்துருக்கு. புரியுது இல்லைங்களா? அப்போ அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா அகத்தாய்வு தான் முக்கியம், அகத்தவம் என்பதுதான் முக்கியம். அந்த அகத்தவத்துக்கு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் தான் உடல் நலம். அப்போ அந்த உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி செய்யணும்.
அந்த அடிப்படையில் உயிர் வளத்துக்கான காயகல்ப பயிற்சி. அப்போ எல்லாமே அகத்தவத்துக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர வேறு எதுவுமே அது வரணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பு செய்யணும். அதில் வரக்கூடியதான் தியானம். அகத்தவம் என்கிற அடிப்படையில் அது வடமொழியில் சொல்லையில் மத்தியில் தியானம் சொல்கிறோம், மாற்றி பேசிகிட்டு இருக்குது அடிப்படை. அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் மனவளக்கலையோடது அகத்தவம் தான். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் இருக்குது? தவம் செய்கிறதுக்கு உடலையும் மனசையும் தயார்படுத்திக்கணும், உயிரையும் ஆற்றலையும் தயார்படுத்திக்கணுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தீட்சை என்பது பார்த்து என்ன பண்ண முடியும்? ஆசிரியர் ஒரு நாள் தான் விளக்கமெல்லாம் சொல்லி தொட்டு கொடுத்துருப்பார். நெருக்கடி அன்னாடி தொட்டு கொடுத்துட்டே இருக்க முடியும்? கல்கண்டு பெல்லெல்லாம் சாப்பிட்டு முடியாது. அதனால் நாம் காய்கறி செய்ய நாம் என்ன பண்ணுறோம்? செல்ஃபாக நாமளே அந்த உயிர்ச்சி மேலே ஏற்றி நம்ம பார்த்துக்கிறத தவிர வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி உடல் உட்காரணும், அசையாமல் இருக்கணும், வழி இல்லாமல் இருக்கணும், தவிர்த்து அதுக்கு உடற்பயிற்சி நம்ம செஞ்சுதான். அப்போ ஃபஸ்ட்டு ரோல் எங்கே போகுது அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு பேஸ் இது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்காமல் டிகிரி வாங்க முடியாது, பட்டம் வாங்குறதோ மற்ற போக முடியாதுங்கிற அடிப்படை அகத்தவம் என்பது முக்கியம். அப்போ அந்த அகத்தவத்தினுடைய அடுத்த கான்செப்ட் தான் அகத்தாய்வு. ஓகேவா? அந்த அகத்தாய்வில் 5 தத்துவங்கள் தான் வரும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினந்தெழுத்தல், கவலை ஒழுத்தல், நான் யார் என்கிற 5 தான் அகத்தாய்வு. வேறு எதுவுமே. அடுத்து குணலப்பேறு சமுதாய வளர்த்துக்குள்ள வரையறதுக்கு 6 தீய குணங்கள் கொண்டு வந்துடுவோம். இதுதான் அடிப்படை. பேராசை, சினம், கடும்பட்டு, முறையற்ற பால் கவர்ச்சி, உறுதால் மனப்பான்மை, வஞ்சம், கவலை என்கிற அந்த குணலத்தை சமுதாய நலனுக்காக கொண்டு போய் குடும்ப மீதி கொண்டு போய் சேர்க்கணும். இது அடிப்படை. வேறு அதை பற்றி அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஓகே. அதில் முதல் தத்துவமெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க இந்த அடிப்படையில். அப்போ அந்த கல்வி என்பது நமக்கு எதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க? கல்வி என்றாலே ஒழுக்கம். கல்லுதல் என்றாலே ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதான் கல்வி. நீ கல்வியில் ஒழுக்கம் இருக்கா? நீ ரியாலிட்டி கூட அட்டாச்மெண்ட் பண்ணி கொண்டு வரணும். ஒழுக்கத்தை பற்றி எனக்கு பேசக்கூடாதுன்னு நீங்கள் ஜியோ அனுப்பி வச்சுருக்காங்க. ஸ்கூல் வாத்தியாரே பேசக்கூடாது, இருக்கிற சப்ஜெக்ட் பாட புத்தகத்தில் என்ன அடிச்சிருக்கிறாங்களோ அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். விட ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடாது. அப்போ ஒழுக்கம் இல்லாத கல்வினால் எந்த பயனுக்கு போகுது? அது அடிப்படை. அப்போ நாம் ஆன்மீகத்துடைய முதல் கட்டம் என்ன வருங்க? ஒழுக்கம் தான், வேறு எதுவுமே. சரி, அந்த அடிப்படையில் ஒழுக்கத்துக்கு நம்ம மகரிஷி கொடுத்த டெஃபினேஷன் என்ன? நீங்களே டிப்ளமோ படிச்சிருப்பீங்க, அதுவும் இங்கே எழுதி போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த சப்ஜெக்ட்லேயும் பார்த்துருக்கீங்க. ஒழுக்கத்துக்கு என்ன டெஃபினேஷன்? வராது. 3 நாள் அடக்கம், பிறக்கும், உடலுக்கும் செயல்கள். 2 பேர் சேர்ந்து சொல்லிங்க, ஒருத்தர் சொல்ல முடிய மாட்டீங்க. சரி, அப்போ இன்னும் வார்த்தையிலேயே வரல. எண்ணம் இன்னும் நம்ம அதை உள்வாங்கவே இல்லைன்னா அப்புறம் எப்படி செயலுக்கு கொண்டு வரும்? ரொம்ப கஷ்டமே இல்லைங்களா? அந்த அடிப்படையில் அப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடம்புக்கோ இருக்கோ துன்பம் தராத இந்த செயல் ஒழுக்கம். இது 6 மார்க்காக இருந்தாலும் 2 மார்க் தான் போட முடியும். அவங்க சொன்னதுக்காக ஒரு 4 மார்க் போடலாம். இது முக்கியமான கான்செப்ட் விஷயம் என்ன புரியுது? ஃபஸ்ட்டு கான்செப்ட் அதுதான். எண்ணம் சொல் செயலால். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் தான் புண்ணியமா அப்படின்னு புண்ணியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடாது, பாவத்தை சொல்லலை. இதெல்லாம் புண்ணியம் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறார். ஓகேவா? சரி, இது எழுதி போட்டால் நல்லாயிருக்கும். அதுமாதிரி சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கடைபிடிக்க முடியுமா? ரியாலிட்டியாக பேசுவது எதுவுமே முக்கியமாக அது என்ன மனவளக்கலை என்போம், வாழ்க்கை கலை அல்லது குடும்பக்கலை. அது கொண்டு போகணும், அடையணுமே இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறது? இப்படியே எழுதி போட்டு ஒவ்வொரு நம்மளும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கலாம். பேசுறது பூராவே தத்துவோம், ஆனால் செய்யறது பூரா தப்பு. ஒழுக்கம் என்னென்னு இது சொல்லிக்கிறோம், ஆனால் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ மகேஷ் இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு? வடலாறுகிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு. ஓகேவா? என்ன எல்லாத்துக்குமே ரிசர்ச் இருக்கும், அதனுடைய அடிப்படை போய் தான் கொண்டு வர எடுத்துகிட்டு வந்தால் தான் புரியும் நம்மளுக்கு அது அடிப்படை. அப்போ இது வடலாறு தெரிஞ்சுக்கிறாரு, 5 ஒழுக்கங்களை சொல்கிறாரு. அந்த 5 ஒழுக்கத்தை தான் மகிழ்ச்சி அது 3ஆம் மாற்றி கொண்டு வர்றாரு. ஓகேவா? அந்த அடிப்படையில் 5 ஒழுக்கங்கள். ஒன்று உடல் ஒழுக்கம், இன்னொன்று உணவு ஒழுக்கம், உடை ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், மன ஒழுக்கம். 5 ஒழுக்கங்கள் அங்கே கொடுத்துட்றாரு பார்த்தீங்கன்னா. அப்போ அதுவும் வடலாறு அந்த அடுத்த கான்செப்ட் வேதான் தெரியும். புரியுது இல்லைங்களா? அது ஒன்றுனா நிறைய தெரிஞ்சிருக்கணும். நான் எடுத்து சப்ஜெக்டுக்குள்ளே அப்படி போயிடுவேன். ஒன்று அது இயல்பு. ஓகேங்களா? அந்த அடிப்படையில் உடல் ஒழுக்கம். அந்த அடிப்படையில் உடலை சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு ஒழுக்கம். அதை குளிக்கிறது, பல்லு விளக்குறது, கட்டிங் பண்ணுறது, நகம் வெட்டுறது, இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஒழுக்கத்தை நான் முதல்ல செய்யணும், செய்முறைக்கு கொண்டு வரணும், கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு
புரியுது இல்லைங்களா? அப்போ உடல் குளிக்கிறது ஒரு ஒழுக்கம், பல்லு விளக்குறது ஒரு ஒழுக்கம். உண்மையை சொல்லுங்க, பல்லு விளக்குறது உங்களுக்காக விளக்குறீங்களா மற்றவங்களுக்காக விளக்குறீங்களா? மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லணும், தவறு செஞ்சுருக்கணும். பல்லு விளக்குறது அடுத்தவங்களுக்காக விளக்கணும். பல்லு விளக்காம போய் பேசி பாருங்க, அப்போ தான் 10 மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இல்லைங்களா? இதை நாம் செய்கிறோம், பட் இருந்தாலும் பிறந்ததுனால நன்மை அடைகிறாங்க, இந்த பக்கத்துக்கே வரமாட்டாங்க. இருக்கு இல்லைங்களா? நேற்று சாப்பிட்டது எல்லாம் இருந்து எல்லாம் கேஸாக ஃபார்ம் ஆகி வெளியே வந்துடும். அப்போது ஒன்று ஒரு சிலர் நமக்காக செய்கிறது இருக்குது, பிறருக்காக வேண்டி நம்ம செய்கிறது இருக்குது. நெகமெட்டு பாருங்க, நமக்காக அடுத்தவங்களுக்கு தான். இதே பஸ்ஸில் போய் நீங்கள் செருப்போடு சேர்த்து நெகத்தோடு வந்து அடிச்சிங்கன்னா நத்தம் வந்துடும் அவங்களுக்கு. புரியுதே இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் தனக்கும் உண்டு, அதில் பிறருக்கும் அதில் பங்களிப்பு உண்டு அப்படிங்கிறது அடையாளம். அப்போ இது ஒரு ஒழுக்கம். ஓகே, ஒன்று உடல் ஒழுக்கம். அடுத்தது உணவு ஒழுக்கம். சரியான நேரத்துக்கு சரியாக சாப்பிட்றது ஒரு ஒழுக்கம். சரி, காலை நேர உணவு எத்தனை மணிக்கு சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடலாம்? நம்ம சாப்பிட்றது சாப்பாடு இட்லி தோசைலாம் 8 to 8 அந்த சாப்பிட்றோம். 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்றோம். 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஆகுதான் சாப்பிட்றோம் இல்லை அப்படின்னா தெரியல. இன்னைக்கு உட்காந்து டிக்கெட் போட்டு தத்துவத்து பேசி பிரயோஜனம் இல்லை. வீட்டில் போய் சண்டையும் போட முடியாது. கிளாஸுக்கு சொல்லி கொடுத்தாங்க 7 மணிக்கே சாப்பிட்டாங்க சோறாக்குன்னா அதில் முடியாதுன்னு தான் பார்க்கணும். ரியாலிட்டிக்கு வரணும் அது சொல்லுங்க. அப்போ காலை நேர உணவு பிரேக்ஃபாஸ்ட், உண்ணான உணவை நான் முடித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் 9 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு காலை நேர உணவு 9 வரைக்கும் எடுத்துக்கலாம். மதிய நேர உணவு 2 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம். உணவில் ஒரு ஒழுக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அடிப்படை. அப்போ காலை நேர உணவில் வந்து என்னது, 4 மணி நேரத்தில் பசிக்குது. காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 12 1 மணிக்கு வந்துட்டிங்கன்னா இந்த 4 ஹவர்ஸில் கேப் இருக்குது, பிட்வீன் த கேப். இதே மதிய உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அடுத்தது மாலை நேர உணவு கேப் வந்து 6 மணி நேரம் வரும். இருக்கு இல்லைங்களா? அப்போ ஏதோ ரியாலிட்டி இருக்கிறதுக்குள்ள இயற்கை இருக்குது அப்படிங்கிறது அடையாளம், வேறு எதுவுமே. அப்போ இரவு நேர உணவு 9 மணி வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் 9 மணி வரைக்கும் இருக்கிறத விட நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. 6 மணிக்கே சாப்பிட்டுங்க 8 மணிக்கே சாப்பிட்டுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இதுதான் நம்முடைய உணவு ஒழுக்கம். உணவில் சரியான நேரத்துக்கு சரியான உணவு ஒழுக்கிறது. அப்போ காலை நேர உணவு என்னது, சன்ரைஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, அப்போ சூரிய வெளிச்சம் வந்தாலே பசி உருவாகுது, நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அதே சூரியன் உச்சிக்கு வந்தாச்சுன்னு என்ன ஆயிடுதுங்க, மீண்டும் அடுத்த நேர உணவு பசி சாப்பாடு, உயிர்ச்சத்தினுடைய விரயம் உடம்புல உயிர்ச்சக்தி பற்றாக்குறை ஏற்படுவதை அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக உணவு கொடுக்கணும். உணவின் மூலமாக அது எடுத்துக்கிறது, மீண்டும் பற்றாக்குறை ஏற்படுறது, மீண்டும் ரீகெயின் கொண்டு வரும். இது அடிப்படை. ஓகேவா? அப்போ உணவு என்பது சரியான ஒரு இதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ உணவு ஒழுக்கம். ஓகேங்களா? அடுத்தது உடை ஒழுக்கம். உடை எதுக்காக போகிறது, உடலை மறைப்பது உடை, கண்ணியமான உடை அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க, உள்ளாடையால் வெளியாடை ஆயிடுச்சு. உள்ளே போகிற ஆடைகள் போகிற வெளியாடையை போட்டுக்கிறாங்க. அது அடுத்த 2வது வருஷத்தில் படிப்பீங்க, அது ஒரு உலக சமாதான திட்டத்தில் கொண்டு வரும் மகேஷ் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா. அப்போ உடை ஒழுக்கத்துக்கு ஒரு தனி மட்டும் கொடுக்குறாரு. கவர்ச்சி என்ற உடை யாருக்காக, காண்போர் மனதிலே என்ன தோன்றும், கவர்ச்சியிலான பயன்தான் என்ன, உடை ஒழுக்கம் கண்ணியமாம் கடைபிடிப்போ அப்படிங்கிறார் மகிழ்ச்சி. கவர்ச்சி என்ற உடை யாருக்காக, காண்போர் மனதிலே என்ன தோன்றும், கவர்ச்சியிலான பயன்தான் என்ன, உடை ஒழுக்கம் கண்ணியமாம் கடைபிடிப்போ. 4 வரி கவியை கொடுக்குறாரு. சொல்லு, கவர்ச்சி என்ற உடை யாருக்காக. கவர்ச்சி ஒரு உடை நான் போட்டிருக்குன்னு வச்சுங்களேன், கண்ணாடியில் நீ முன்னாடி பார்த்துக்கல, நான் பின்னாடி யார் பார்ப்பாங்க, முன்னாடி தான் நீ பார்க்க முடியும் கண்ணாடியில், நீ பின்னாடி யார் பார்ப்பாங்க, மற்றவங்க தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளோ சென்டென்ஸ் கரெக்டாக போகிறது. கவர்ச்சி என்ற கூட யாருக்காக, அப்போ அதுவே உனக்காக இல்லை, நீ பிறரை கவருக்காக செய்கிற தப்பான செயல் இல்லையா. கவர்ச்சியிலான பயன்தான் என்ன, அந்த உடையை போட்டுட்டு போட்டு வந்தீங்க, காத்தாலும் சாயங்காலம் வரைக்கும் போட்டு வந்தீங்க, அந்த ட்ரெஸ் இப்போ போட்டதுனாலே உனக்கோ மற்றவங்களுக்கும் என்ன பெனிஃபிட்னு கேட்குறாரு. என்ன பெனிஃபிட்டுங்க, வடிவேல் கூட இருக்கிற மாதிரி அதையெல்லாம் கட்டி போட்டதுக்கப்புறமா தான் ஃப்ரீயாக உட்காந்துட்டு முடியுது, 1/2 மணி நேரம் காற்றோட்டமும் உட்காந்துட்டு தான் ரத்த ஓட்டமும் உடம்புக்குள்ளே ஓடுது. அந்த அளவுக்கு இருக்க இல்லைங்களா. கவர்ச்சியிலான பயன்தான் என்ன, உடை ஒழுக்கம். அது அடுத்தது சொல்கிறாருங்க, கவர்ச்சி என்று உடை யாருக்காக, காண்போர் மனதிலே என்ன தோணும். இப்போ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும், அத்தை மாமன் சித்த பெரியப்பா அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் கூட, காண்போர் மனதிலே என்ன தோணும், பார்க்குற மனசு என்ன தோணும் சொல்ல முடியுமா. எல்லாரும் உணர்ச்சியில் ஆக்கப்பட்டவங்க தான், ஞானியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் பார்வை ஒன்றுதான் இதில் பாடணும் தோன்றதோ மற்றவங்களுக்கு வராது இல்லைன்னு சொல்ல முடியுமா. அது அடிப்படை. காண்போர் மனதிலே என்ன தோன்றும், கவர்ச்சியிலான பயன்தான் என்ன,
உடை ஒழுக்கம் கண்ணியமாக கடைபிடிப்போம். உடை ஒழுக்கத்தை இருக்கணுமாமா, ஒருத்தர் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் யார் எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி உடை போடுறாங்களோ அவங்கள அது வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். நீ எழுப்பி சொன்னேன்னு சொல்லாங்க, அகத்தின் அழகு முகத்திலே தெரியுங்கிற மாதிரி இன்னைக்கு நீ யாருங்கிற உன் உடையை போட்டு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நீ என்ன கேரக்டரில் எப்படி என்னமா உன்னோட தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். புரியுது இல்லைங்களா? அடுத்தது அதோட நிறைய பண்ண இப்போ உடை ஒழுக்கம் என்பதை மகிழ்ச்சி கொடுத்துட்றாரு அதில். ஓகே, அடுத்தது இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கத்துக்கு என்ன சொல்கிறாங்க? காந்தியடிகள் சொல்கிற 3 பொம்மைகள் தான். குரங்கு பொம்மை என்ன சொல்லுது? இப்போ வாழ்ந்தவர் அவர் பற்றியில கண்ணால் பார்த்தவர், காதால் கேட்பவர், வாய் அப்படியே சொன்னாரு. கெட்டதை பார்க்கக்கூடாது, தீயதை பார்க்கக்கூடாது, தீயதை பேசக்கூடாது, தீயதை கேட்கக்கூடாது. ஓகே, அதுக்கு 3 குரங்கு பொம்மை காமிச்சு, ஒன்று கண்ணு, ஒன்று காது, ஒன்று வாய மொழி இருக்கே இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாமே அது வந்து ஓடிட்டு புரியுது இல்லைங்களா? எப்போ செல்ஃபோன் வந்துச்சு அதிகம் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. பேசுறதும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம், கேட்கறது அதிகமாக கேட்கறோம். நல்லதாக கேட்டதை அது தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சு இல்லைங்களா? டிவி வந்ததுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் உள்ளே இருந்ததெல்லாம் வெளியில் போயிடுச்சு, வெளியே இருந்ததெல்லாம் உள்ளே வந்துடுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்ததெல்லாம் வெளியில் போயிடுச்சு, வெளியிலத்து கொடுத்துல வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம். என்னங்க, சினிமா படம் எப்போ வெளியில் போய் பார்த்துட்டு வருவோம், இப்போ வீட்டுக்குள்ளேயே சினிமா படம் அன்னாடம் ஓடிட்டு. வெளியில் போய் பார்க்குற வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டீங்க. வீட்டுக்குள்ளே செஞ்சு சமைச்சு சாப்பிட்ற சாப்பாட்டு வெளியில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. வெளியில் போய் சாப்பிட்றது தான் ஃபேமஸ். இப்போ நாகரீகம். சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் குக்கிங் பண்ணி சாப்பிட்றதுலாம் கஷ்டம். புரிஞ்சு எல்லாம் மீன் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றோம். எந்த பிரச்சனையும் இல்லை, கழுவுறதும் இல்லை. எது இப்போ எதுக்கு எது வேணும்னு தெரிய மாட்டேங்க, வாங்கிட்டு வரக்கு நேரம் இல்லை, எதுவும் இருக்கா இல்லைங்களா? அப்போ இந்த 2 தான் அடிப்படை. அப்போ எல்லாமே என்னென்னா இன்னைக்கு அதிகமான துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இருக்கா இல்லைங்களா? அது அடிப்படை. அதுதான் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஆழமாக பதியுது, செயல் திட்டமாகவே இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதையவே கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோமே தவிர அதுலேருந்து மாற முடிய மாட்டேங்குது. சமுதாயத்துக்கூடயே நம்ம போயிட்டு இருக்க ட்ராவலிங் தான் அடிப்படையாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்திரிய ஒழுக்கம். அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது என்னதுங்க, ஸ்மெல்லிங் பண்ணுறதும் மூக்கும் இப்படித்தான். அளவுக்கு அதிகமாக நிற்கல, குளிக்கிறது இல்லை, ஆனால் சென்ட் அடிச்சுக்கிறாங்க. இன்னும் எந்திரிக்கிறது 7:30 மணி 8 மணிக்கு. அப்புறம் காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போனீங்கன்னு பண்ணுறது. நம்ம பேட் ஸ்மெல் அடிக்கக்கூடாதுன்னு போகிற சென்ட் அடிச்சு போட்டு ஓடிதான் பார்த்தா மணக்குதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டு. அப்போ எல்லாமே இன்னைக்கு இந்த 5 புலன்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான முறை மாறிய செயல்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். அது ஒழுக்கக்கேடான செயல்கள். அப்போ பஞ்சேந்திரி தவிர்த்து அந்த விளக்கத்தையும் மற்றது கொண்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒன்று உடல் ஒழுக்கம், உணவு ஒழுக்கம், உடை ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம். அடுத்தது தான் மன ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கம் வந்தால் தான் எண்ணத்தால் பிறருக்கு கூட ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமே உருவாகாமல் இருக்கிற அளவு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அடிப்படை. அப்போ இந்த 5 ஒழுக்கம் என்னதுன்னு செயல்முறை. இயல்பாகவே அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் செய்ய இதுவே என்ன ஆகும், என்னோட ஃப்ரேமிங் தான் வந்து மனவளக்கலை ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துடும். அப்போ என்ன வந்தார், முதல்ல எண்ணம் சொல் செயலால். எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் ஒழுக்கமா அப்படிங்கிறது கொண்டு போயிடாது. அப்போ இந்திரிய ஒழுக்கம். அப்போ ஒழுக்கத்தை இப்போ தான் டெஃபைன் பண்ணி முடிச்சிடறோம். ஓகேவா? அப்போ ஒழுக்கம் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ என்ன, நான் ஒழுக்கமாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த 5 செய்யணும். புரிஞ்சா இல்லைங்களா? இது அடிப்படை. அப்போ 5 செயலோட கூட்டு தான் வேதாந்தி போல எளிமையாக நடைமுறை கொண்டு வந்துடுறாரு மகிழ்ச்சி. தனித்தனியாக சொல்லாமல் எடுத்து கொண்டு வந்துடுறாரு. ஓகே, எல்லாருக்கும் சந்தேகம் வந்து நீங்கள் கேட்டு ஒழுக்கத்துக்கு நிறைய பொருள். அடுத்தது கடமை வந்து ஒழுக்கம் தான். கல்வி, உள்ளுணர்வு, தெய்வீகத்தை வெளிக்கொண்டு தான். தோண்டி எடுக்கிறது அந்த ஒழுக்கத்தின் மூலமாக கொண்டு வருதான். கல்வியில 4 நிலையை கொண்டு வருவாங்க. எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கம். இதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதி கொண்டு வந்திருக்கோம். இருக்கு இல்லைங்களா? ஒன்று எழுத்தறிவு. எழுத்தறிவுன்றது மொழி, பேச்சு திறமை. இதெல்லாமே நம்ம அதுபோல் நம்மளோட கான்செப்ட் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன ஓடிட்டு இருமொழி கொள்கையாகும். மகிழ்ச்சியில் சொல்கிறார், எத்தனை மொழி கொள்கை சொல்லியிருக்காரு. ஏன்னா அதோட ஒரு கம்பேர் பண்ணி இவர் ஒரு அரசியல்வாதி, எல்லா இடத்துலையும் இவர் வருவார், எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணிகிட்டே போகணும் வருவார். இவர் 7 மொழி படிக்கணுங்கிறார், 6 மொழியிலேருந்து 7 மொழி படிக்க கொடுக்குறாரு மகிழ்ச்சி. நம்மளால படிக்கிறார், 2க்கு மேலே படிக்கக்கூடாதுங்கிற அரசாங்கம் கொடுக்குறோம். புரியுது இல்லைங்களா?
தான் படிக்கணுங்கிறது அதிகமாக. மொழி அறிவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கவே முடியும். எந்த புத்தகத்தையோ அவங்க பேசுகிறது புரிகிறத முடியுமே தவிர வேறு முடியாது. இதே மொழி தொழில் கூட எதிர் திசையும் இருக்குது. எதிர் திசையும் தெரிஞ்சுக்கணும். அது ஆன்மீகம், வேறு எதுவுமே இல்லை. சைனாவோட கான்செப்ட் என்னங்க? சைனீஸ் மட்டும்தான், இங்கிலீஷே படிக்க மாட்டாங்க. எந்த மொழியுமே கிடையாது, ஒன்லி சைனீஸ் மட்டும்தான். நீ சைனா போனால் சைனா தான் பேசணும். இல்லைன்னா இப்போ திருப்பூரை வரான்னு வச்சுக்கலாம், எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம், நீங்கள் போடணும். நீங்கள் தான் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கணும், தவிர அவன் டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்க மாட்டான். நீ இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ சொல்லிக்கோ, அதான் அவன் சைனா பாஷை நீங்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அவன் அந்த ரிஸ்க் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அப்படி இருந்தால் வா, எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நான் என் நாட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன். இல்லை எனக்கு பிஸ்னஸே வேண்டாம், என் நாட்டுக்கு நீங்கள் வரவே வேண்டாங்கிற அவனோட ரூல்ஸ். ஜப்பானீஸ் அப்படி தான் இருக்கான், ஜெர்மன் அப்படி தான் இருக்கான். ஒரு சிலது அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரி இருக்குன்னு சொல்ல வரும். ஏன்னா நம்ம எதையுமே ஒரு பக்கத்தை விட்டு பார்க்கக்கூடாது, ரெண்டாவது பக்கத்தையும் பார்க்கணும். புரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் எதுவாக இருக்கணும்? அதுக்கு தமிழாக உச்சகட்டத்தில் இருக்கணும். எல்லா இடத்துலையும் தமிழாக தான் இருந்திருக்கணும். அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ரெண்டு கட்டத்தனமும் நடு ரோட்டில் நின்றுருக்கணும். இன்னும் லெஃப்ட்டில் போகணும்னா ரைட்டில் போகணும். நடு ரோட்டில் என்ன பண்ணுறது? இப்போ நாம் எப்படி எந்த மாதிரி என்ன நடக்கணும், அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு போய்க்கணும், வழிகாட்டணும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ மகிழ்ச்சி என்னங்கிறார் 6 மொழி கொடுக்குறாரு. பாரதியார் என்னங்கிறாரு? யாம் படித்த மொழிகளில் அவருக்கு எத்தனை மொழி தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். தமிழ் போல் எங்கும் காணுங்கிற அர்த்தம். இப்போ தமிழ் மிக உயர்ந்த மொழி தான், இருந்தாலும் எல்லா மொழிகளும் படித்து வச்சு தான் கொண்டு வர முடியுமே தவிர வேறு எதுவுமே மொழியறிவு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் ரோல் அது உண்டு அப்படிங்கிறது அடையாளம். ஓகே, அடுத்த தொழிலறிவு. எத்தனை தொழில் தெரிஞ்சுக்கணுங்கிற மகிழ்ச்சியும். நம்மளுக்கு என்ன தொழிலும் தெரியும், நம்மளை பற்றி பேசிட்டோம், மகிழ்ச்சி பற்றி பேசுவோம். ஒரே ஒரு பேட்டர்ன் தான் வச்சுட்டு கொண்டு வரும் இருக்கு இல்லைங்களா? சாக வரைக்கும் ஒரே தொழில் செஞ்சு ஒரு தொழில் செத்து போகிறோம். அதுக்கே முடியறதில்லை. அதில் வரக்கூடிய அனுபவங்களே வித்தியாசமாக இருக்குது. அது லாபம் நட்டம் இப்படியே போய் முடிச்சிருமே தவிர முழுமையான அறிவு பத்துறது. இதே கம்பேரிட்டிவ் தான் பார்த்தோன்னா ஜப்பானீஸில் வந்து பார்த்தோன்னா பல்கலைக்கழகங்களே கிடையாது. 12th வரைக்கும் தான் காலேஜ், 12th வரைக்கும் தான் ஸ்கூலு இருக்கும். 12th மேலே நீங்கள் ரிசர்ச்சுக்கு போயிடணும். அப்போவே எந்த துறைக்குள்ளே போகிறீங்களோ அந்த துறையில் ரிசர்ச் பண்ணி நீங்கள் அப்படியே அடாப்ட் ஆகி அந்த ஜாப்லேயே இருந்து சக்ஸஸ் ஆகிக்கலாம். நம்மளுக்கு இங்கே இத்தனை யூனிவர்சிட்டி, இத்தனை சப்ஜெக்ட், இத்தனை படித்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது. போதிய அறிவு பற்ற மாட்டேங்கிறது இல்லை. இன்னும் நம்ம வளரும் நாடாகவே இருக்குது. அதில் வேறு அவன் வளர்ந்து முடிச்சுட்டான் நாடு. புரியுது இல்லைங்களா? ஜப்பானீஸ் வந்து அவன் போயிட்டான், அடுத்த கான்செப்டுள்ளே போயிருக்கான். பின் எளிமையை சொல்லப்படுன்னு சொல்லாங்க, வல்லரசு நாடுகள். பின் எளிமை எதுன்னு சொல்லுவாங்க. 1947 ஜப்பான் முழுவதுமே அழிக்கப்பட்ட நாடு. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடு. 1967 ஜப்பான் வல்லரசு நாடு. இந்தியா 2000 வளரும் நாடு, 2010 வளரும் நாடு, 2020 வளரும் நாடு, 2025 வளரும் நாடு. அப்போ வல்லரசுன்னு என்ன? வாட் யூ மீன்? வல்லரசுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம வல்லரசுன்னு என்ன? வல்லரசு ஆகணுங்கிறது நம்ம இந்தியாவாகும். இப்போ வல்லரசாக நாமளும் ஒரு உறுதுணையாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ என்னெல்லாம் பண்ண வல்லரசு ஆகுறீங்க? சொல்லுங்க. நம்ம என்ன டாக்டர் ஆகணும், என்ன வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் என்ன படித்தா வக்கீல் ஆகும், என்ன ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு தெரியாமல் ரொம்ப மொட்டையாக பேசிட்டு இருக்கேன். நானும் வல்லரசு ஆகணும்னு சொல்கிறது தவிர இது MBA காலேஜில் போய் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன். வல்லரசுன்னு என்னடா டெஃபினேஷன் கேளுன்னா அது இல்லைங்க, அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் சாப்பாடு துணிமணி ஏதோ வச்சுக்கங்க, எல்லாம் இருக்கிறது நிறைய சம்பாதிக்கணும், எல்லாம் ஒரு லட்சம் சம்பாதிச்சு வல்லரசுங்கிறேன். அப்படியே வல்லரசாக முடியும். அதை வச்சு உலக தரம் கொண்டு வந்துடுவாங்களா? இப்போ வல்லரசுக்கு மீனிங் தெரியாமல் இருக்கும். அப்போ தொழில் முன்னேற்றம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. புரியுது இல்லைங்களா? அப்போ வல்லரசோட டெஃபினேஷனே வந்து உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 ஒரு தனி மனிதனுக்கு கிடைச்சா அந்த நாடு வல்லரசு நாடு. உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 கிடைச்சா அந்த நாடு வல்லரசு. ஏன்னா அவனோட தேவையெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2020க்கு மேலே அதை 5ஆக மாற்றிட்டான். எல்லாமே சேர்ந்துட்டு இது வந்தால் 10,000 இன்னும் மனிதன் வாழ்கிறதுக்கு கல்வி வேணும், மருத்துவம் வேணும்ட்டான். கல்வி இல்லாமல் வாழ முடியாது, மருத்துவம் இல்லாமல் வாழ முடியாது. இப்போ 5 கேட்டகரி கொண்டு போயிட்டான். 3 ஒன்று நம்மளால் முடியல. உணவு, உடை, இருப்பிடத்தையே ஒவ்வொரு தனி மனிதனும் கொடுக்க முடியாத அரசாங்கம் அல்லது வளர முடியாத தொழிலால் வளர்ச்சி பெற முடியல. அதை என்ன ஆச்சு இன்னைக்கு? இப்போ இது 5 கொண்டு போய் முடிச்சிட்டான். இப்போ இது 5 எப்போ அடைய போடணும்? சொல்லுங்க. உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3 கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய நிதியமைச்சர் இருக்கிறாரு, 32 ரூபாய் இருந்து அது 3 ஒவ்வொரு தனி மனிதனும் பெற்றுக்கொள்ளலாங்கிறாங்க. ஒரு நாள் சேலரி வந்து 32 ரூபா சம்பாதிச்சா போதும், உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3 கிடைக்குங்கிற ஒரு ஆளுக்கு.
32 ரூபா கூட கிடைக்காதவங்க 52% இருக்கிறாங்க. 48 பேர் தான் வாங்கிட்டு இருக்குது. அப்படின்னா எப்போ இப்போ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் சேர்த்துவீங்க? புரியுது இல்லைங்களா? அடுத்தவங்களுக்கு கல்வி கொடுத்தாகணும், அதுக்கப்புறம் மருத்துவம் கொடுத்தாகணும். அப்படின்னா அது போன எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கே இல்லையா? அப்போ உலகத்தரம் எங்கே போயிட்டு இருக்குது, நாம அதில் எங்கே இருக்கிறோம், பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அடிப்படை. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும். இது தத்துவத்தை மட்டும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போ மனவள கலைகள் எல்லாமே கலந்து போயிட்டே தான் இருக்கும். அரசியல் வரும், பொருளாதாரம் வரும், சுகாதாரம், விஞ்ஞானம், மருத்துவம் எல்லாமே ரிலேட்டட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? சரி, அந்த அடிப்படையில் நம்மளுக்கு இப்போ உணவு, உடை, இருப்பிடம் வந்தோம். அடுத்தது வந்துடும் கல்வி, மருத்துவம். இப்போ எந்த கல்விகள் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்குதுங்க? எதுக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது? டாக்டருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு நீட் எக்ஸாம் போட மாட்டாங்க. அது நிறைய பேர் இப்போ காலேஜ் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்டேட்டாக இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். இப்போ உலகத்தில் இருக்கிறீங்களா இல்லை இன்னும் பழைய உலகத்தில் இருந்தால் நீங்கள் இன்னும் பட்டன் ஃபோன்லேயே இருக்கிறீங்களேன்னு தெரியல. ஆண்ட்ராய்டு வரணுமே இல்லையா? டச் ஸ்க்ரீனும் தடவிட்டு இருக்கிறாங்க. புரிச்சா இல்லையா? அப்போ நம்ம குழந்தைங்க வளர்ந்து முடிஞ்சு எதுக்கு படிக்க வைக்கணும் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே இல்லையா? இப்போ 2026 வேறு பிறக்க போகுது, வேறு 4 நாளில். அதில் ரெசல்யூஷன் வேறு எடுத்துகிட்டு போகிறேன். உறுதிமொழி 26 அப்படியாக போகிறேன், இப்படியாக போகிறேன் முடிவு போகணும். அப்போ அதிலே தெரிஞ்சு போகணுமே இல்லைங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கம்மா. நீங்கள் தான் அங்கே இருக்கல சின்னதாக இருக்கு. ஸ்கூல் படிப்பீங்க, காலேஜ் தெரியுங்க. இன்ஜினியர் அதெல்லாம் முடிஞ்சுங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுங்க. இப்போ ஐடியில் வந்து என்னது ஏஐ போயிட்டு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்காவில் அப்டேட்டட் அவன் முடிச்சிட்டான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அவன் முடிஞ்ச குவாண்டம் தியரி போயிட்டான் அடுத்தது. அப்போ அவங்க குவாண்டம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட முடிஞ்சு போனது என்னது? பழசத்தை நான் இன்னும் ஏஐக்கு இப்போ தான் அப்ளிகேஷன் போட்டு குவாண்டம். ஏஐயோட கான்செப்ட் என்னங்க? இப்போ தான் வந்திருக்கு. 3 வருஷம் தான் இருக்கணும். அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரல, வெளியவே வரல. காலேஜ் விட்டு 4 வருஷம் படித்து முடிச்சு வெளியில் வரல. அப்போ இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது, அங்கே அது முடிஞ்சு போச்சுக்கிறான். விற்பனை முடிச்சு கடையை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்த கடையை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறான். குவாண்டம் போயிட்டு பாருங்க இப்படி. அப்போ நம்ம எந்த அளவுக்கு தொழிலறிவிலையும் மற்ற கல்வி அறிவிலையும் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இப்போ மேனேஜ் பண்ணி வெளியே கொண்டு போகிறோம். புரியுது இல்லைங்களா? எத்தனை சவால்கள் இருக்கிறது, எத்தனை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு. சும்மா வெறும் 4 ரூம்குள்ள மட்டும் பாட்டு பத்தாது. வாழ்க்கை வளம்னு சொன்னால் எல்லாம் வந்துடாது. புரியுது இல்லைங்களா? செயல் செய்யணும். அதுக்குண்டான அறிவுகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும், பயன்படுத்தணும், கொண்டு போய் சேர்த்துக்கிறது அடிப்படை. சரி, ஓகே, நிறைவுக்கு வந்துடும். மகரிஷி எத்தனை தொழில் தெரிஞ்சிருக்கணுங்கிறார் ஒவ்வொருத்தரும்? 5 தொழிலும் தெரிஞ்சிருக்கணும். 5 என்னென்ன? விவசாயம் செய்தல், உணவு தயாரித்தல், நெசவு செய்தல், வீடு கட்டுதல், செயற்கை கருவிகளை இயக்குவது. இந்த 5 தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு மனிதனும். இந்த 5 தெரிஞ்சிருந்தேன்னு எந்த கல்வி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனை இண்டிவிஜுவலாக அவன் சர்வே பண்ணிக்குவான். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இந்த 5 தான் இருக்கணும். புரியுது இல்லைங்களா? இன்னும் விவசாயம் செய்யணும். உணவு தயாரிக்கிறதுக்கு விவசாயம் மூலம் செஞ்சால் சோறு வரும், அரிசி வரும், பருப்பு வரும். அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியணும். அடுத்தது ட்ரெஸ் செய்திடணும். டெக்ஸ்டைல் என்னென்னு, துணிமணி எப்படி வருது அது தெரியும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வீடு தங்கறதுக்கு எப்படி வீடு எப்படி கட்டணும், என்னங்கிற எந்த மாதிரி கட்டுறாங்கன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியணும். அதுக்கடுத்து செயற்கை கருவிகள் இருக்கணும். 2 வீலர், கேஸு, ஸ்டவ்வு, இந்த மாதிரி வண்டி, கரண்ட்டு இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது அடிப்படை. அப்போ இது அடிப்படை தொழிலுக்கு நான் இதுவுமே. இதுக்கப்புறமா நீங்கள் மேலே படிக்கிறது வேறு தனிப்பட்ட ஸ்பெஷலைசேஷன். அடுத்த டைம் எம்பிபிஎஸ்க்கு இப்போல்லாம் டாக்டர்லாம் என்ன ஆச்சுங்க 10th மாதிரி ஆகி போச்சு. எல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர், அதுக்கே சீட் கிடைக்க மாட்டேங்குது. புரியுது இல்லைங்களா? அது மட்டும் படித்த 10வது டிகிரி, அது மட்டும் அந்த இடத்துக்கு போவீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஸ்கில் பண்ணியிருக்கோம், எம்டி படிச்சிருக்கோம். அது 4 வருஷம் படிச்சிருந்து அதில் ஒரு எக்ஸ்போர்ட்டுங்க. அவர் தான் அது சொன்னதுக்கு மேலே இல்லைன்னா அதுக்கப்புறம் தனியாக போகும். ஆப்ரேஷன் தனியாக போயிடும், ஆர்ஜினல் அது தனியாக போகிறாங்க. அப்போ இந்த 5 தொழில்கள் அடிப்படை தொழில்கள். புரிஞ்சு இல்லைங்களா? இந்த 5 பற்றி தெரிஞ்சிருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட் எரியலடா என்னாச்சு போய் பாருங்க, பார்க்க தெரியலிங்கிறேன். படிச்சிருக்கிறான், அது வரை பீஸ் போட தெரிய மாட்டேங்குது. எது பீஸ் கேரியல் எதை போய் எத்தனை பீஸ் போடுறது, ஒத்த கம்பி போடுறது, அட்டை கம்பி போடுறது, மொத்தம் வயரையுமே போட்டுறான்னு ஏமாத்தான். புரியுது இல்லைங்களா? படித்தது இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டரை பாருங்க வேணாலும் ஹேங்க் ஆகிடுச்சுன்னு ஓப்பன் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்ச அளவுக்கு தான் பணம் தெரியும் அவனுக்கு. அதுக்கப்புறம் பணம் தெரியல. ஒரு துறையாகவே இருந்தாலும் கூட அதனுடைய அனுபவங்கள் நம்மளுக்கு பத்துறது இல்லை, முழுமையை கற்றுக்க முடியறதில்லை. அப்போது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண தெரியணும். அது ஏன் வந்துச்சு ரெக்டிஃபை பண்ணி கொண்டு போனால் தான் முழுமைப்படுத்துவீங்களே தவிர
ஏதோ மேலோட்டமாக டாக்டர் மாதிரி மேலோட்டம் மருந்து கடையில் வைத்திக்கிற மாதிரி சாப்பிட்டு இருந்தோம்னா அதில் எந்த பிரயோஜனமே இல்லை. அப்போ என்னங்க, வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம், ஆனால் ஓனராக ரெடியாக இல்லை. ஏன்னா ஓனரான ரிஸ்க் அதிகம். புரியுது, எல்லாத்தையும் பதில் சொல்லணும். இதான 8 மணி நேரத்தில் ஒப்பைத்திட்டு வந்துடலாம். 8க்கு போனோமா 5 மணிக்கு வெளியே வந்து வேலை முடிஞ்சு 10ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருவாங்க. அவன் சம்பாரிச்சிருந்தா வித்தாண்டு விக்கெட்டின்னு ரிஜெக்ட் ஆனு நம்மளுக்கு என்னன்னு போயிடலாம். புரியுது இல்லைங்களா? அப்போ அடிமைத்தனமான ரத்தத்துக்கு போயிட்டு நம்ம தொழில் சொல்லிக் கொடுக்குறத தவிர நம்மளை என்டர்பிரனர் ஆக போட மாட்டேங்கிறாரு. இதில் மோடியோட திட்டம் என்ன? நம்ம அரசியலுக்கு எது சம்மந்தம் கிடையாது, வேதாந்த ரீதியில். ஆனால் எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு போட எதாவது சாம்பிள்ஸ் கொடுக்கணும். அது வேற மோடியோடது எப்படிங்க? மேக் இன் இந்தியா திட்டம் எல்லாமே நமக்கு தேவையான பொருள் நாம தான் செய்யணும். வெளிநாட்டிலேருந்து எதையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன, அவனோட ரிசர்ச் அதிகமாகும். அப்போ அவனுடைய பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். பொருட்கள் உற்பத்தியான தண்ணீரை பெற்றுக்குவோம், நம்மளுடைய நாமளே உரிமையை பெற்றுக்குவோம். நம்மளுக்கு அதிகமான என்ன பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு விற்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நல்ல பொருளாக வந்து நீங்கள் வாங்கிக்குவாங்க தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் அடிப்படை, வேறு எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில் தொழிலதிபர் என்பது பொருள் ஈட்டுறது வாழ்க்கை, வேறு எதுவுமே அதுக்காக படிச்சிருக்கிறோம், தொழில் செய்கிறோம். இது பொருளை போட்டு சம்பாதிச்சா போதுமா? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், செலவு செய்யறது ரெடியாக இருக்குது, ஆனால் சேவைக்கு தெரிய மாட்டேங்குது. வேலை கிடைச்சா போதும், கிரெடிட் கார்டு வாங்கிடுறேன், லோனை வாங்கிடுறேன், எல்லாம் வாங்கிட்டு கும்மாளம் போடுறாங்க தவிர வேறு எதுவுமே அந்த வேலை கூட நிரந்தர வேலை கிடையாது. நீங்கள் சொல்ல மாட்டலாம். 2000க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பென்ஷன் இருக்குது, பிஎஃப் இருக்குது, பென்ஷன் வரும். 2000க்கு அப்புறம் என்ன பண்ணுற ரூல்ஸ் மாற்றி கவர்மெண்ட்டு நோ பென்ஷன், நோ கிராஜுவிட்டி, எதுவுமே கிடையாது. சம்பளம் மட்டும்தான் வரும். நின்னீங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு, உட்காந்துக்க வேண்டியது வீட்டில். அதை முன்னாடி 2000க்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இன்னும் பென்ஷன் வரும். 1 லட்ச ரூபா, 50,000, 80,000 எத்தனையோ வாங்கிட்டு இருக்கிறேன் பார்த்தேன். வாத்தியர்கள் உட்காந்துருக்குறாங்க. இனி எதிர்காலம் என்னதான் போகிறோம், அந்த பொருளாதாரம் இல்லாமல் போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுங்க, மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டு இருக்குது, எல்லாமே வாழும் முறை அதிகமாகிட்டு இருக்கிறத தவிர அது இல்லை. அப்போ தொழில் என்பது பொருளை ஈட்டுவது மட்டுமல்ல, பொருளை பாதுகாத்து அதனை பயன்படுத்தி அதன் மூலமாக அனுபவிக்கிற இன்பம் முக்கியம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த அடிப்படை. அந்த இடத்துல தொழிலை விருப்பத்தை சந்தேகம் கேட்டுக்கலாம். இப்போ தொழிலறிவு, அதுக்கடுத்து இயற்கை தத்துவம். இயற்கை தத்துவம் என்பது என்ன, பஞ்சபூதங்களை பற்றியும் உயிரினங்களை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்வதுதான் இயற்கை தத்துவம். பஞ்சபூதங்கள் அல்லது இயற்கை அல்லது உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அந்த இயற்கை தத்துவம். இந்த இடத்துல பஞ்சபூதங்களை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? எது சொல்லுது பார்க்கலாம், படம் பார்த்து கதை சொல்லுது. சதுரம் வந்து மண், பள்ளமாக இருக்கிறது தண்ணி. எதுவும் தண்ணி பள்ளம் நோக்கி ஓடி வரும். நெருப்பு என்பது எப்பொழுதும் மேல் நோக்கி தெரியுமே தவிர கீழ் நோக்கி எரியாது. காற்று என்பது எல்லா பக்கமே சுழலோடு கூடியது காற்று. விண் என்பது நம்முடைய மூலப்பொருள், எல்லாவற்றுக்குள்ள இருக்கிறது மூலமாக 6 இது டவுட் தான். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் தெரிஞ்சுக்கணும். இது அடுத்தடுத்து நிறைய போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போ இது 2 சேர்ந்தா ஒரு கான்செப்ட் வரும், வாதம். இது 2 சேர்த்தா பித்தம், இது 2 கபம், இது விண் உயிராக இருக்கிறது. வாத பித்த கபம், ஓகே. இப்போ பஞ்சபூதங்களை பொறுத்தது பிரிச்சுடுவாங்க எல்லாமே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணின் அடிப்படையில் ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் நம்ம சொல்லுவோம். அந்த 3 தான் எல்லா மருத்துவத்திலையும் பார்ப்பாங்க, பேஸ் அதே தான் இருக்கும். அப்போ வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது நெருப்பு, கபம் என்பது நீர், உடம்புக்குள்ள என்ன ஓடுது அப்படிங்கிறது. அப்போ வாதம் 1 மாத்திரை, பித்தம் அரை மாத்திரை, கபம் 1/4 மாத்திரை. இது இருந்து நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? அது ஏற்றக்குறைவு வருதுன்னா அதுக்கு சம் ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அது எதை ஏற்றல இறக்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவோம் நடக்குது, 6 சுவைகளாக பிரிச்சுடுவாங்க. இந்த 3 வந்து 6 சுவைகளுக்குள்ள கொண்டு போய் அந்த சுவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மாற்றத்தை கொண்டு போகும். அதுவும் பிரபஞ்ச தத்துவம் என்ன இருக்குது, இந்த வானத்திட்ட கப்பத்துக்குள்ள தான் வரும், சரிங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வாசம் காற்று அதிகமாக இருக்கும். இதே 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நெருப்பு அதிகமாக இருக்கும், சூடாக இருக்கும். பிரபஞ்சமே பூமியே சூடாக இருக்கும். அதே 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும், குறைய ஆரம்பிச்சிடும், கூலிங்காக இருக்கும். அதே சாயங்காலம் 6 மணிலேருந்து மீண்டும் 10 மணி வரைக்கும் வாதம், மீண்டும் 10 மணி நைட்டு 2 மணி வரைக்கும் பித்தம், அதுக்கப்புறம் கபம்.
அப்போ வாத பித்த கபம் வாத பித்த கபமாக பிரபஞ்சம் இயங்கிட்டே தான் இருக்குது, வேறு எதுவுமே. நாமளும் அதே மாதிரி தான் இயங்குறோம். 1 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வாதம், உடம்பு வளர்ச்சி இருக்குது, க்ரோத், குப்புன்னு ஊதும், காற்று மாதிரி ஊதிட்டு வருவீங்க, வளர்ந்து வருவீங்க. அதே 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் என்ன ஆகும், பித்தம் சூடு அதிகமாக உடம்புல அப்படியே சேச்சுரேஷனாகவே இருக்கும், அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். 60 வயசு 90 வயசு வரைக்கும் என்ன ஆகும், கபம் வந்துடும், சளி வர்றது, கபம் வரும், அதுவும் மரணம் இதில் சம்பவிக்கும். நம்ம இப்போ சாக போகிறதுக்கு சாகும், கபத்தில் தான் சாகும், வேறு எதுவுமே இல்லை. மூக்கு சளி வந்து அடைச்சி மூச்சு போக முடியாமல் அப்படின்னு இழுத்து தண்ணி ஊற்றுவாங்க, வச்சுன்னு போயிடும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆன்மீகத்துக்குள்ள எல்லா மரண பயத்துலேருந்து எல்லாமே காமிக்கணும், எல்லாமே ரியலைஸ் தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவுமே இல்லை. அப்போ எது டேஞ்சரு, கபம் வரக்கூடாது உடம்புக்கு. அப்போ வாத பித்தம் 2 நல்லது, ஓகேவா? அப்போ இதுதான் சைமல்டேனியஸாக மூவ் பண்ணணுமே தவிர, அது வாதத்துக்கு என்னது, காற்று, நெருப்பு, எக்ஸசைஸ் செய்கிறது, உடற்பயிற்சி எல்லாமே சூடாக இருக்கும். நீர்த்தன்மை அதிகமாக அடிக்கல, ஐஸ்கிரீம் இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும், டெத்து கொண்டு போய் சேர்த்துங்கிற அடையும். ஓகே, இது பெரிய சப்ஜெக்ட், தனியாக போயிட்டே இருக்குது, அது மாதிரி வேண்டாம், போதும். ஓகே, அப்போ இயற்கை தத்துவத்தை தெரிஞ்சிருக்கும். முதல்ல பஞ்சபூதங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் மிகப்பெரிய தத்துவம் அதுவே போதும், அதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்போ கெட்டி பொருளுக்கு உங்களுக்கு தெரியும், நீர்த்தன்மை தெரியும். நீர்த்தன்மை வந்து எளிமையாக சொல்லலாம், காய்கறிகளை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். நீர் காய்கள் எப்படி இருக்கும், அகலமாக இருக்கும், இருக்கா இல்லைங்களா? நெருப்பு காய்கள் எப்படி இருக்கும், மேல் நோக்கி வளரும். வெண்டைக்காயாக இருந்தாலும் சரி, மிளகாயாக இருந்தாலும் சரி, நெருப்பு தத்துவம் மேல் நோக்கி வளர்ந்துக்காங்க. காட்டுத்தன்மை என்பது ஆறுமுகமாக இருக்கிற ஒவ்வொன்றையும் அந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இது எல்லாமே விண்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னா சுவைகள், உணவு எல்லாமே சேர்ந்து உள்ள ஒரு உருவாகும், வேறு இயற்கை தத்துவம். அடுத்தது ஒழுக்க பழக்கங்கள், அதை பற்றி நம்ம பேசிட்டோம், ஓகேவா? ஒழுக்கத்தை பற்றி 5 ஒழுக்கத்தில் அதை நம்ம வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு இயற்கை தத்துவம். உடல், உயிர், மனம், பிராணம், செயல்கள், வேறுநிலை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வது இயற்கை தத்துவம். அப்போ இந்த உடல், உயிர், மனதை பற்றி கொண்டு வந்துட்டார். சரி, உடலை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹைலைட்டாக கொடுத்துருக்கோம். உடல் என்பது ஒன்றாம், ஒரே உடம்பு தான் இருக்கா நம்மளுக்கு? வெரி குட், ஓகே. ஆனால் உடம்பு வந்து 5 உடம்பு இருக்குது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சது 3 உடம்பு பற்றி விளக்கம் தான் கொடுப்பாங்க, ஆனால் 5 உடம்பு. ஒன்று அடுத்தது ஆன்ம உடல், அடுத்தது இறை உடல், 2. உங்களுக்கு தெரிஞ்ச என்ன, பஞ்சபூத உடல், நுண்ணுடல், காந்த உடல், இந்த 3 சொல்லியிருக்கீங்க, அந்த அடிப்படை. அப்போ உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது, அடுத்தது விண்களால் ஆக்கப்பட்டது உயிர் துகள்கள், அடுத்தது காந்த உடல், அந்த அடிப்படை அந்த நினைவு. அந்த உடம்புல நோய் வருமா வராது? உடம்போடு இருந்தால் நோய் வருமா வராது? வரும். எது இந்த காரணத்தால் நோய் வரும்? அது வலி. நம்ம நோய்க்கு போகிறோம், நோய்கள் வலியை இல்லை இல்லை வேண்டாம், வலி நோயிலிருந்து போகிறீங்க, அது ஆர்ஜினுக்கு வேறு போயிட்டீங்க. ஓகே, நோய் வருவதற்கு 2 காரணங்கள், ஒன்று இயற்கை காரணம், ஒன்று செயற்கை காரணம், 2 காரணங்கள். அது இயற்கையில் 3 காரணங்கள், செயற்கையில் 3 காரணங்கள், ஓகேவா? அப்போ தெளிவாக இருக்கணும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். உடம்புல இருந்து நோய் மனவளக்கலையில் வந்தால் மட்டும் நோய் வராது, நோய் இல்லாமல் நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்கன்னு சொல்ல முடியும், கேரண்டியெல்லாம் கிடையாது. இயற்கையில் 3 காரணங்களால் நோய் வரும், செயற்கை 3 காரணங்களால் நோய் வரும். இயற்கை 3 காரணங்கள், இயற்கை கருவமைப்பு, எண்ணம், கோள்களுடைய நிலை இருக்கு இல்லைங்களா, அதனால நோய் வரும். இதுக்காக என்ன பண்ணுறது சொல்லிட்டீங்க, நானும் படிச்சுட்டேன். ஆனால் இதை வச்சு நான் வந்துடுச்சு, நோய் வந்துடுது, இருக்குது, அப்பப்போ வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. அது வந்து பிரச்சனை ரொம்ப வாட்டி வளர்ப்படுக்குது. எடுத்தாலும் மருந்துக்கு போயிடலாம், மருந்து கொடுத்து சரியாயிடும். மறு கூட்டல் வந்து மருந்து. ஓகே, இயற்கை காரணங்களுக்கு மருந்து எடுத்தாலும் வேறு எதுவுமே இல்லை, ஓகேவா? அதுக்கு தான் மருந்துவம், மறு கூட்டல் வந்து மருந்து. ஓகே, அந்த மருத்துவத்தில் என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன மருத்துவம் இருக்குது, எந்த மருத்துவம் பெஸ்ட்டு? முதல்ல பேசிக் நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளே விட்டு போட்டு மற்றதெல்லாம் சொல்கிறீங்க, வெளியில் இருக்கிறவங்க. அப்போ நம்மளாம் கெட்டவனா சொல்லுங்க. சித்த ஆயுர்வேதம் தான் சிறந்தது. முதல்ல இருந்து நேச்சுரோபதி அண்ட் யோகா. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் சரிவிகித உணவு, ஓய்வு எடுத்தாலே நோய் குணமாயிடும். அதாவது உடல் அசைவு, எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற செஞ்சாலே நோய் போயிருங்கிறது தான் நேச்சுரோபதியோட கான்செப்டே. நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்குமே வாயை திறந்து வச்சுட்டு போட்டு எந்த மருந்து கலராக கொடுத்து திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறத விட மருந்தே இல்லாமல் குணப்படுத்திக்கிட்டு நின்று தயாராக மாட்டேங்குது. இப்போ மருந்து மேலே இருக்கிற நம்பிக்கை மனவளக்கலை மேலே இல்லை. புரிஞ்சே இல்லைங்களா? சித்தாங்கள் வந்து இப்போ நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய மருந்துகளை வச்சு குணப்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்றதே கூட மருந்து மாதிரி தான் சாப்பிட்றோங்க.
சாப்பிடுறோம், மிளகு சீரகம்லாம் சாப்பிடுறோம், அது மறந்துடாது. அதான் நேச்சுரோபதி சொல்லிட்டேன். நேச்சுரோபதி யோகான்னு சொல்கிறேன் நான். நீங்கள் சித்தா கொண்டு ஃபஸ்ட் எடுத்து சித்தா போயிட்டீங்க. சித்தாவில் அடிப்படை நோய்க்கு மருந்து கொடுத்தே தான் ஆகும். மருந்தெல்லாம் போகாது. மருந்தெல்லாம் சித்த மருத்துவம்னு சொல்லிக்கல. இல்லை வாரத்தை கப்படி எதை போவாங்க, அவங்க எதில் கசப்பு இருக்குது, இது புளிப்பு, துவர்ப்பு இது இருக்குது, அதுக்கு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொண்டு போவாங்க. நாங்கள் சொல்ல வந்தோம், உணவே மருந்தே உணவு. அன்றாட செயல்களுக்குள்ளேயே உணவும் ஓய்வும். அந்த ஓய்வு எப்படி எடுத்துக்கிற மாதிரி நேரத்தில் குணப்படுத்திக்கிறது நம்ம புரிஞ்சுங்களா. ஆனால் நோயோடு நம்ம என்ன பண்ணுறோம், வீடு வேலைக்கு போனால் அதை செஞ்சு நீங்கள் பெருசு பண்ணீங்களே தவிர அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கணும். ஓய்வு எடுத்தால் தான் போகும். அது அடிப்படை. அப்போ சித்த மருத்துவத்தில் கழிவு நீக்கம் இருக்கும், சத்த பொருள் கொடுப்பாங்க, எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு பேஸ் என்னங்க, நேச்சுரோபதி அண்ட் யோகா. அப்போ காலை நேர உணவு என்ன, வாதத்துக்கு தான் சாப்பிட்றோம். மத்தியான நேரம் உணவு வந்து பித்தம், அதுவும் சொன்ன மாதிரியே தான். பருப்பு சாப்பாடு என்ன, வாதம். ரசம் என்னது, பித்தம், சூடு. தயிர் என்னது, கபம். அப்போ நம்ம உணவு முறையிலேயே வாத பித்த கபம் சரி பண்ணுற மாதிரி உணவு கொடுத்துருவோம். காத்தாலேயும் சாப்பிடுவோம் நம்ம. சொல்லுங்க, போண்டா பஜ்ஜி, பொங்கல், டீ சாப்பிடுவோம். முற்காலத்தில் 2 சாப்பிட்டு சொல்லுவாங்களா. காத்தாலேயே சாப்பாடு தான் இருக்கும். காலையில் செஞ்சால் காலையிலேயும் மத்தியானம் அதே சாப்பாடு தான். நைட் இருந்தால் இருக்குது, இல்லைன்னு சாப்பிட மாட்டோம். இதுதான் முறை. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், காத்தால் சாப்பிட்றது இல்லை, மத்தியானம் அளவாக சாப்பிட்டு நைட் ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்கிறோம். நைட் சாப்பாடு அதிகம். ஃபஸ்ட் எடுக்கையில் ஐயோ காத்தால் சாப்பிட மத்தியானம் சாப்பிடாம வந்துட்டாரா, இப்போவாது வீட்டில் இருக்கிறாரு 10 மணி 11 மணிக்கு செஞ்சு ஃபுல் கட்டிட்டு படுத்து தூங்குறது. இப்போ காத்தால் எங்கே எந்திரிக்கு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், எதில் நம்ம தப்பு பண்ணோன்னு நம்ம தெரியாமல் எடுத்துன்னு மருத்துவத்துக்குள்ள போக முடியாது. அது அடிப்படை. அப்போ அந்த உடலுக்கு நோய் வரும். நோயை நாம் மருந்தினால் குணப்படுத்தி கொள்ள முடியுங்கிறது எப்படி எதிராலும் போகிறீங்கிறது அப்படி பேச நடத்தி அது உடல்நலத்தை நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதை விட்டுலாம். உயிர் வளம் அதுக்கு என்ன பண்ணணும், உயிர் வளத்துக்கு அது காயகல்பம் செய்யணுமோ செய்ய கடைசிக்கு அனுமானம் பத்தியங்கள் 2 இருக்குது. அதுதான் காயகல்பமே. பேஸ் கான்செப்ட் அதுதான். பார்த்தீங்கன்னா அனுமானம் என்பது என்ன, உடற்பயிற்சி, தியானம், அனுமானம். ஓகே, அது ஒரு பத்தியம் என்ன, 5 அளவு முறை பத்தியம். அப்போ மருந்து நேராக வேலை செய்யாது. இந்த 2ஐயும் கொஞ்சம் அடைச்சா தான் அது உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யுமே தவிர வேறு எதுவுமே. அப்போ உடற்பயிற்சி வேணும், தியானம் இருக்கணும். அப்போ தான் காய்கள் ஆக்டிவேட் ஆகும் தவிர வெறும் காய்கள் போட்டு தனியாக கொண்டு போக முடியாது. அடுத்து உயிரோட மனம், அது பெரிய சப்ஜெக்டாக போயிட மாட்டேங்குது. எனக்கு இதில் எம்ஏ எம்பி போகிற மாதிரி போயிடுவோம். வந்துடுவோம். சரி, அடுத்தது மனம். மனது என்ன வேணும், மனம் நிதானமாக இருக்கணும், அமைதிப்படுத்தணும். இன்னும் எளிமையாக சொல்லப்படினா கவலை இல்லாமல் இருக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். பேஸ் கடைசி கான்செப்ட் இந்த வேறு எதுவுமே இல்லை. எத்தனை படித்து முடிஞ்சாலும் கடைசி போய் சேர்ந்துட்டீங்கன்னா கவலையில் போய் நிற்கும். எண்ணம், ஆசை, சீனம், கவலை. இப்போ எதை மாற்றணும், எனக்கு சப்ஜெக்ட் அதான் வரும். நான் நிறைய எடுப்பேன், எண்ணமாக நிறைய பேசிட்டு வருவேன். அப்போ கேட்கல அது மாதிரி தோணும், எண்ணத்தை சுத்தம் பண்ணிடுவோம், அப்படி பண்ணணும்னு தோணும். அப்புறம் கடைசியில் கவலையும் எடுத்து முடிச்சிடுவோம். இப்போ சரிங்களா, இப்போ நம்ம ஒரு துணி போட்டோம், இப்போ துணி கட்டோன்னு வச்சுக்கல, கவலை ஒழிச்சுன்னு தெரிஞ்சிட்டோம். அது அடுத்த துணி பெருசாக வந்து வெளியே வருமா, துணி எளிமையாக சொல்ல போனால் சொல்லுங்கள். கடைசியாக போட்டது சட்டை, நான் உள்ளுக்குள்ளே போட்டது பனியனு. இப்போ பனியனை கட்டணும்னு சொன்னால் சட்டை கட்ட பனியன் கட்ட முடியுமா, முடியாது. புரியுது. எண்ணமே தான் கவலையாக மாறுறது தவிர கவலை வேறு எண்ணம் வேறு அல்ல. அப்போ அந்த அடுத்த கான்செப்ட் வெளியில் வந்தது, இலை தலை பூவாக இருக்கிறது தான் கவலை. அப்போ இதை ஒழிச்சிட்டு தான் உள்ளுக்குள்ள வேருக்கு போய் மருந்து வைக்க முடியாது, அது மாற்ற முடியாது. ஓகேவா. அப்போ கவலை இல்லாத மனிதன் வாழ்க்கை தான் அது சிறப்பாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்லுங்க, உண்மையாக கவலை இருக்க இல்லையா. கவலையினுடைய மறுபெயர் அல்லது ஒரு மாற்றான் தாய்ங்கிற மாதிரி தான். இன்னும் அடுத்து சொல்லப்போனால் கவலை இல்லைன்னு கூட சொல்லிடுவீங்க, ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையான்னு கேட்டு பார்க்கலாம். அது இருக்குது கண்டிப்பாக. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை முறை கொண்டு வரும். எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, கிடைச்சா கிடைக்கும், வரும் போகுங்கிற ஒரு இயல்பான இல்லை. அப்போ என்னது, இறை உணர்வு பெற்றால் மட்டும்தான் அது வருமே தவிர உடனே நான் பேசுறது நல்லா தான் இருக்கும். புரியுது இல்லைங்களா. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்தாலும் என்னது, அது ஒரு பற்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த பற்றில் எதிர்பார்ப்பு இருந்து ஏமாற்றம் வந்தாலும் என்ன ஆகிடும், வீட்டுக்கு கவலை வரும். அப்பப்போ ரிவர்ஸ் ஆகிட்டே தான் உழுதுட்டே தான் இருக்கும், எந்திரிக்க மாட்டோம். புரிஞ்சு இல்லைங்களா. இப்போ எல்லா நோய்களுக்குமே காரணம் எதுங்க, கவலையும் எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஆயுதம். இது யாராச்சும் ஈஸின்னு சொல்ல முடியுமா. இது சர்க்கரை வியாதிக்கு அடிப்படை பேஸ் காரணம். இது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. சர்க்கரை வியாதிக்காரர் கேட்டுப்பாரு, பேசி பார்க்கல, கொஞ்சம் நேரம் பேசி பாருங்க. அவர் அப்படியே சொல்லுவார், நிறைய கதையாக சொல்லிட்டு வருவார். இது நடக்கல, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அங்கே போச்சு. அப்போ இத்தனை
எண்ணங்கள் செயல்கள்லாம் தடைப்பட்டு நின்று இருக்குது அப்படின்னு அதோட சாப்பிட்டு என்ன சாப்பாடு ஜீரணமாகுமா? அதே தான் விஷயமா தான். அப்போ மனம் என்பது கவலை இல்லாத மனமாகுது. அப்போ மனம் ஃபீல்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்? காந்த திணிவு நல்லா இருக்கும். காந்தத்தினுடைய தத்துவம் எல்லாமே வெளியில் வாழ்ந்தாலும் உடம்புக்குள்ள இருந்தால் ஜீவகாந்தம் வேறு எதுவுமே இல்லை. அதனுடைய அடிப்படை தான் இது வேற செயல்கள். அப்போ எதிர்பார்க்கையில் ஏமாற்றம் வராதுனால என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு செயல்கள் தத்துவம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். செயலுக்கு ஒரு விளைவு. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாத செயல் என்ன ஆகும்? விளைவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது எப்பவுமே. ஏதோ நடந்தாலும் அதுக்கு ஒரு எதிர் விளைவு வரும். அந்த விளைவு இயற்கை கொடுக்குறது அப்படின்னு ஏற்றுக்கோ அப்படிங்கிற அடிப்படை. இது இயற்கை தத்துவம் நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? நோவே சொல்லக்கூடாது. நோ சொன்னாலே போச்சு. எல்லாமே எஸ் தான் சொல்லிட்டு போகணும். அது வாங்கி தரேன், எஸ் வாங்கி தரேன், இது ஓகே வாங்கிக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம், ஒரு வாரம் வாங்கி இப்படித்தான். நோன்னு சொன்னீங்கன்னா போச்சு. அப்புறம் பொங்கி எழுந்து எரிமலை. புரியுதுங்களா? அப்போ ஒரு கேட்டகரியில் கொண்டு போயிடுது. அப்போ எதையுமே ஒரு ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அந்த மனநிலை? அப்போ எந்த ஒரு தோல்வியும் எதிரான ஒரு செயல் எது நடந்தாலும் அதையே ஜீர்ணிக்க முடியறது இல்லை. தன்னை செல்ஃப் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. சுயதண்டனை அவங்களும் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்களும் ஹர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செயல்களுக்கும் மக்கள் போயிட்டு இருக்காங்க தவிர வேறு இல்லை. அப்போ தன்னை திருத்திக் கொள்வது நல்ல ஒழுக்க பழக்கங்கள். இன்னைக்கு யார் சொல்ல முடியுது? சரி, ரொம்ப நேரம் சப்ஜெக்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் ஒன்று செய்கிறேன், அது நீங்கள் செய்யணும். சரிங்களா? அதை பார்த்துட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 1 2 3 4 5 அப்படின்னு கை தட்டணும். சரியா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு கஷ்டம் இல்லையே? கஷ்டமில்லை இல்லை? ரெடி? 1 2 3. இதுக்கு சரிங்களா? நான் 5ங்கிற கமெண்ட் கொடுத்துருக்குறேன். நான் 3ல தட்டிட்டு நீங்க தட்டுறீங்க. உங்களுக்கு கொடுத்த கமெண்ட் என்ன? நான் ஏதோ மிஸ் தான் தட்டிட்டேன். என்ன நடந்துட்டு சொல்லுது? பண்ணுனதுக்கு அதையும் எதுவுமே சொல்லுது. மனவள கலையில் கொண்டு வாங்க ஈஸியாக. பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் ரொம்ப தத்துவம் போகாது. நான் 5 சொல்லியிருக்கிறேன். ஆனால் செஞ்சது 3 தட்டிட்டு நீங்களும் தட்டி போட்டீங்க. 5 ஆயிடுச்சா தட்டிட்டீங்க நீங்களே. இவ்வளோ பேர் 5ன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன செய்யறதுக்கு நீங்கள் பார்த்து தான் நீங்கள் செய்கிறீங்களே தவிர நான் சொன்னது நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. அறிவு செயலுக்கு வர மாட்டேங்குது. என்ன வருது? பழக்கம் தான் வருது. உடனே பார்த்தா உடனே செய்ய தோணுது. புரிஞ்சு இல்லைங்களா? படிக்க நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது. ஆனால் செய்யறது கூட தப்பு தப்பு. அதை சொல்லுவாங்க, ஒழுக்கத்தை படிக்கிறாங்க, ஒழுக்கத்தை படிக்கிறாங்க, கெட்டதை பழகிறாங்க, கெட்டதை பழகிறாங்க, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சொல்லு, வீடு வீடுகள் யாராச்சும் சொல்லி கொடுக்குறாங்களா, பழகி கொடுக்குறாங்களா? நண்பர் சொல்லி பழகி கொடுக்குறாரு. அப்படித்தான் குடிப்பா மோர் தெரியாது. பிராந்தி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. புரியுது இல்லைங்களா? ஆனால் ஒழுக்கத்தை ஓடிட்டு இருக்கிற வெறும் எழுத்து போட்டு நடத்திட்டு இருக்கிறோம். வெறும் ஒழுக்கமாக இருக்கணுமா, ஒழுக்கமாக நல்லது. இதுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோம்? இதுக்கு பயிற்சி கொடுக்கணுமே இல்லையா? பெரிய ஒன்று நிற்காது. பயிற்சி என்ன பண்ணணும்? பயிற்சியை கொடுத்துட்டுமே இல்லையா? உடல் ஒழுக்கம், உணவு ஒழுக்கம், உடை ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொன்னால் இது அன்றாடம் நீ கடைபிடிக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் சொன்னோம். இதே நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியே இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இந்த விழிப்புணர்வு தவறாக வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒழுக்கமாக இருக்கிறது. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்காது, நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ என்ன ஆகும்? அடுத்தது பார்த்து நம்மளை கேட்பாங்க, ஏன் எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ கரெக்டாக இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு நடக்குதுன்னு. புரிஞ்சா இல்லையா? ஆனால் நான் அதை தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணோம்? அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன சொல்லுவாங்க கேட்டால், குழந்தைங்க யாரை பார்த்து வளர்றாங்க? நம்மளை பார்த்து வளர்றாங்க. பேசுகிற தத்துவம்லாம் பேசிட்டு இருக்கலாம், ஆனால் செயல்முறை எதுவுமே இல்லைன்னு குழந்தைங்க எடுத்துக்காது. அவங்க டோட்டல் என்னது? கேமரா என்ன பார்க்குதோ அது அப்படியே தான் காமிக்குமே தவிர அதெல்லாம் மாற்றியெல்லாம் காமிக்காது கேமராவில். புரிஞ்சா? அப்போ நாம் நடைமுறையில் தான் பயன்படுத்தணுமே தவிர பேச்சு வழக்கிலையோ சொல் வழக்கிலையோ எதுவும் பிரயோஜனமே கிடையாது. நாம் அதுவாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை பார்த்து அதை ஈஸியாக கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறத கொண்டு வரும்.
ஓகே. அடுத்தது இயற்கை தத்துவ வழி ஒழுக்க பழக்கங்கள் என்று எழுதி பிடித்து கற்பிக்க பாடத்திட்டங்கள் கொண்டு யோகம் மனித மாற்று இயற்கை தத்துவத்தை பெற்று கொண்டு வரும். குணநலப்பேர் என்பது அடிப்படை. அந்த அடிப்படையில் அகத்தவம் என்பது மனனுடைய வல்லமை என்ன திறமை என்ன என்பதை பெருக்கிக் கொள்வது தவம். சரிங்களா? சரி, இன்னும் எளிமையாக அடுத்த கான்செப்டுக்குள்ளே போயிட்டு வரோம். கீழே வாழ்க வையகத்துக்கு எப்படி போகணுமோ அதே பண்ணிடலாம். தவம் எதுக்காக செய்யணும்? தியானம் எதுக்காக கற்றுக்கணும்? தியானத்தோட அடிப்படை தூங்குறீங்கன்னு அர்த்தம். படுத்து தூங்கும் போது உட்காந்து தூங்குறீங்க. மன அமைதியாக இருக்கணும்னு அர்த்தம். தூங்கி பழகணும். அது ஒரு கான்செப்டை வச்சு அது மெடிக்கனாக நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அதனுடைய பேராமீட்டர் ஃப்ரீக்வன்சி கேட்குறோம் வச்சுக்கல. தியானம் எதுக்காக கற்றுக்கிறோம்? மகிழ்ச்சி எதுக்காக தியானம் கொடுக்குறாரு? இல்லை அவர் எதுக்காக கற்றுட்டாரு? மகிழ்ச்சி எதுக்காக கற்றுட்டாரு? இல்லை, மகிழ்ச்சி எதுக்காக கற்றுட்டாரு தியானம்? அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வருவோம். தன்னிலை உணர்வு. அதுவும் மகிழ்ச்சி எல்லா பக்கம் எல்லாம் கேட்டார். கடவுள் யார், எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொடுக்குறாரு, அந்த மாதிரி கேட்டார். வறுமை ஏன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 4 கேள்வியோடு வந்தவர் தான். அப்போ இந்த இறைவன் யார், கடவுள் யார், எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டு இருக்காருன்னு கேட்டதுக்குன்ட்டாங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பதில் தெரியாது தம்பி. அதுக்கு முதல்ல நீ உன்னையும் தெரிஞ்சுக்கணும். தன்னை அறிதல். நீ உன்னை அறிஞ்சிட்டீங்கன்னா தான் கடவுளை அடைய முடியும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? தீட்சை வாங்கிக்கணும், தியானம் கற்றுக்கணுன்றார். அப்போ தியானம் கற்றுக்கணும், தீட்சை வாங்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டும் கேட்டுக்கிறார். எங்கள் தியானம் சொல்லி கொடுப்பீங்களா, தீட்சை கொடுப்பீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு யாரும் தெரியாது. அப்படிதான் சொல்லி கொடுத்தீங்களா கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போது ஒரு 4:30 மணிக்கு ஒரு வழிபோக்கர் பேசிக்கிறாங்க. சென்னையில் கூடுவாச்சேரிங்களா இதில் சென்னையில் ஒருத்தர் பரஞ்சோதிங்கிற மகான் குண்டலி யோக தியானமெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காராமா அப்படின்னு பேச்சு வழக்கில். இது எத்தனை நாளாக இருக்குதுங்க அவர் மகிழ்ச்சிக்கு? 13 வருஷம் ஆசை போட்டுக்கிறார். 13 வருஷமாக தேடிக்கிறார். யாராவது தியானம் சொல்லி கொடுப்பீங்களா, தீட்சை கொடுப்பீங்களான்னு கேட்டு. அப்போ ஒரு ஆசிரியரியாக இவர் கேட்ட கேள்வி 4:30 மணிக்கு ஒரு விடை கிடைக்குது. அப்போ 4:30 மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? 4:30 மணிக்கு திருப்பூரில் கிடைக்கணும், உட்காந்து சாமானும் கிடைச்சேன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவீங்க? 13 வருஷமாக தேடிட்டு இருந்தது. நாளைக்கு போல, அடுத்த வாரம் போல, எந்த அவசரம் போனாது இருக்கும்போது எப்படின்னு இருக்கும். ரேஷன் கடை மாதிரி நினச்சிக்குவோம். நம்மளுக்கு போட்டுருவாங்க, என்ன பண்ணிட்டு போகிறாங்க. மகிழ்ச்சி அடுத்து 7:30 மணிக்கு அங்கே நிற்கிறார். அவங்ககிட்ட போய் அடுத்தது எங்க அது எங்கே இருக்கிறாரு, எங்கே எந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு உடனே அவங்ககிட்ட போய் இவர் வாலண்டியராக கேட்டு முடிச்சுட்டு உடனே கூடுவாஞ்சேரியிலேருந்து சென்னை போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் வெள்ளை துணி போட்டு சேரில் உட்காந்துட்டு இருக்கிறார். ஒருத்தர் பட்டை தாடி கொட்டையோட, ஒருத்தர் கால் விழுந்து போடுறாரு, கால் துணியெல்லாம் போட்டு. இவர் தான் வாசப்படி தாண்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு விட்டார் மகேஷ். இன்னைக்கு இது ஆகாது. கொட்டை பட்டை துணி போகிறது இந்த இடத்துக்கு தப்பாக இடத்துக்கு வந்துட்டுமே நம்ம இங்கே தீட்சை வாங்கிட்டு போய் நம்மளை மாற்றிடுவாங்கட்டாக்கு போக மாட்டேன்ட்டு. அப்போ பார்த்தா அந்த பட்டையும் கொட்டையும் போட்டு தாடி வச்சுன்னு அந்த வெள்ளை துணி போட்டு ஒரு கால் விழுந்து கும்பிட்றாரு. அவர் சாமி ஏதோ வயிற்று போடுறதுக்கு வேஷம் போட்டு தருங்க, எனக்கு இந்த தாடிக்கு எது தப்பணும் இல்லைங்க, எனக்கு ஞானம் இல்லை, எதுவும் இல்லைங்க. ஓ, அப்போ இவர் தான் பரஞ்சோதி மகானா? அப்போ இவர் நம்மளை மாதிரி தீட்சை வாங்க வந்தாலும் அப்புறம் உள்ள அடுத்த கால் எடுத்துட்டு உள்ள போகிறாரு, தியானம் கற்றுக்கிறாரு. ஓகேங்களா? அப்போது தியானம் என்றாலே தன்னை அறிதல். நீ உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம கடவுளை பற்றியும் மற்ற இயற்கை தத்துவத்தை எதை பற்றியும் நீங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சா இல்லையா? என்னுடைய ஆர்ஜினை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தன்னை அறிதலுக்கு தான் தியானம் கொடுக்குறாங்க. அப்போ தன்னை அறிதல் என்பது தியானம். அப்போ தியானத்தில் எது கொடுக்குறோம்? முதல்ல குண்டலி யோக தியானத்தில் ஆக்னி என்கிற தீட்சை. அப்போ ஆக்னி என்கிற தமிழ் சொல், ஆக்னி என்ற தமிழ் சொல்லுக்கு பொருள் இருக்குதான், இந்த மீனிங் இருக்குது. அதில் வச்சு பயன்படுத்துகிறீங்களா? ஆக்னி கொடு, ஆக்னி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்னின்னு என்ன? கட்டளை. அப்போ அது எங்கே வருது? அந்த கட்டளைங்கிற சொல் எங்கே வருது, எங்கே இருக்குது? ஆர்டர். அது ஆர்டர், கட்டளை தான். அந்த வார்த்தை எங்கே நம்ம அதை பயன்படுத்துகிறோன்னு கேட்டேன். அந்த ஆக்னிங்கிற சொல்லுக்கு பொருளாக சொல்லலை. இது கரெக்டாக. ஓகே, டேரெக்டாக பாயிண்ட் வர்றீங்க. அவரோட ஆர்ஜின் என்ன அப்படின்னு கொண்டு வரும். அப்போ இது எங்கே இருக்குன்னா தாலாட்டு பாட்டு இருக்குது. மாமன் அடித்தாலோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, யார் அடித்தா சொல்லிகள் ஆகினைகள் செய்து வைப்பேன். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லுவது அந்த பாட்டில்? அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, யார் அடித்தா சொல்லிகள் ஆகினைகள் செய்து வைப்பேன். பாட்டு பாடுறதுல அது பாட்டுக்கு மீனிங் தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஒரு தமிழ் வாத்தியார் வேற மாட்டேங்குது. என்ன சொல்ல வருது? என் குழந்தை யாரும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கட்டளையிடுவேன். ஆர்டர்.
எதில் பண்ணாலும் அது கட்டளையிடுவேன்னு சொல்கிறது தான் அந்த இடத்துல அதான் மீனிங்ஸ் கொண்டு வரும். புரியுது இல்லைங்களா? அப்போ 5 புலன்களாக போயிட்டு இருக்கிற மனதை எண்ண ஓட்டத்தை ஒருமுகப்படுத்தி ஒரே இடத்துல நிறுத்தி நான் உன்னை கவனிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி கட்டளை விடுதல் தான் ஆகினை. அதான் தன்னை அறிதல். அப்போ முதல்ல உயிர் சக்தி உயிரே கவனிக்க ஆரம்பிச்சு என்னாகும், உயிர் சக்தியுடைய பெருமை என்ன மதிப்பு என்ன அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கும். அவனுடைய இது அதான் தன்னுடைய திறமை வல்லமை என்ன என்பதை பெருக்கிக் கொள்வது தான் தவம். புரிஞ்சு இல்லைங்களா? இன்னும் எளிமையாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு பேச்சு சொல்லணும்னு பார்க்கலாம். நான் உன்னை நினைச்சிட்டேன்னு வச்சுக்குவேன், அதை அடையிற வரைக்கும் நான் விட மாட்டேன். புரியுது இல்லைங்களா? அதான் அவருடைய திறமை, அவருடைய வல்லமை. அப்போ மனம் எதை நினைக்கிறதோ அதுவாகவே மாறும். தன்மை உருவம் குணம் எடுக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்ல போகிறோம்? அந்த உயிரையே நினைக்கும் பொழுது உயிரோடைய திறமை என்ன தன்மை என்னவோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சு நிற்கக்கூடியது. ஒடுங்கி வரும், விரிஞ்சு நிற்கும். அதை பெருக்குவது தான் தவம். அது அடிப்படை. அந்த தவத்தின் மூலமாக வரக்கூடியது அடுத்த அகத்தாய்வு பயிற்சிகள். ஓகேவா? எண்ணம், ஆசை, சினம், கவலை என்கிற 5 குணங்கள். அடுத்தது தான் அந்த அந்த வல்லமையை பெருக்கிக் கொண்ட அந்த அகத்தாய்வு செய்த மனதை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதால் குணநல பேர். அந்த இதில் நான் உறுதியாக இருப்பேன், இதில் ஸ்லிப் ஆக மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போது அகத்தாய்வே நம்ம படிச்சிட்டோம். எண்ணம், ஆசை, சினம், கவலை எல்லாம் படிச்சிட்டோம். ஆனால் அந்த குணநல பேரில் 6 குணத்தில் முதல்ல எது வருதுங்க? பேராசை தான் வருது. முதல் பாயிண்ட்டு பேராசை, சினம், கடும்பட்டு, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்ந்தால் மனப்பான், நெஞ்சம், கவலைன்னு 6 தீய குணங்களாக கொண்டு போகிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அதில் அகத்தாய்வில் முழுமைப்படுத்தப்பட்டதை எண்ணம், ஆசை, சினம், கவலையை குணத்தை என்ன பண்ணுறோம்? சாலிடு அதே பயிற்சியை பண்ணி பழகிறதுக்கு உறுதிப்படுத்திக் கொள்வது தான் அடிப்படை. அப்போ குணநலத்தில் முழுமை பெற்றால் அதான் முழுமை பேர், அறிவாட்சி தரம். அதுதான் உடைய ஹைஜீனிக், உடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். அதை கொண்டு போய் சேர்த்து தவிர வேறு. அப்போ குணம் ப்ளஸ் நலம் பேர், இந்த 3 பெறுவது அடிப்படை. அதுக்கு 3 எது வேணும்? அதுக்கு உடற்பயிற்சியில் தான் வந்தாகணும். அதில் தவம் என்பதில் முக்கியமானது. அதில் ஆகினி என்கிற ஒரு தவம் போதும் அந்த கட்டளையிடுதல் என்கிற அடிப்படையில் நம்மளை எண்ணத்தையும் மாற்றி வச்சுக்கலாம். எண்ணமே மாறிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆயிடும்? சொல்லும் மாறும், செயலும் மாறும். அப்போ எண்ணத்தை மாற்றாமல் சொல்லுக செயலை உன்னால் மாற்ற முடியாது. இது அடிப்படை. வேறு எதுவுமே பார்த்தேன். அந்த அடிப்படையில் ஐயப்படாத அரசியல் உணர்வானை தெரிந்து போகும். இது முடிஞ்ச தெரியும் நினைக்கிற திருக்குறள். இதுக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு வேண்டாம். சொல்லுங்க. சரி, இப்போ என்ன சீசன் போயிட்டு இருக்குது? அதேப்பா. சரி, அடுத்த சீசன் என்ன போயிட்டு இருக்கு? எந்த மாசத்துல இருக்கிறோம்? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க சொல்லுங்க. சாமியா? சாமி தான். சாமி சொல்லுங்க. நீங்க தான். ஐ அப்படாத ஐ எதுக்கு? ஐயப்படாத 5 புலன்கள். 5க்கு ஒரு அப்பந்தான் ஐயப்பன். இது ஆகினி. ஐயப்படாது இதே உயிரை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அகத்தது உணர்வானே அவனே தெய்வமாயிருக்கும். எண்ணம் சொல் செயலே மாறிடுச்சுன்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது அவங்ககிட்ட? புரிஞ்சு இல்லைங்களா? குரலே அவ்வளோதான். எளிமையாக 1.25 அடியாக சொல்லிட்டு போயிட்டார் அவர். சரி, அப்போ இன்னும் எளிமையாக சொல்ல போனோம்னா ஆகினி தேவமே நம்ம ஒழுங்காக செய்யலின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வண்டி பிரேக் போட்டு நிறுத்தி சாண்டி கொடுத்து, அதுக்கப்புறம் வண்டி கிளச்சு போட்டு 5th கீர் ஏற்றி விட்டாங்க. துரியாததுக்கே போயிட்டு. புரியுதே இல்லைங்களா? அப்போ ஆகினி என்கிற உணர்வு மெய்யுணர்வு. அதுவே இறை உணர்ந்ததுக்கு அடையாளம். உயிருடைய இயக்கம் என்னங்க? மூலப்பொருள் அறிவே தான் தெய்வம். வேறு எதுவுமே. அப்போ உயிர் சக்தியோட அளவு என்ன? பசுனுடைய ரோகம். அதில் 1,00,000 கூறாக போட்டேன்னா தோளோட அளவு என்ன இருக்குது? அதை உயிர் சக்தியோட அளவு. உண்மையே சொல்லுங்க, அந்த அளவுக்கு ஒடுங்கின்னு பார்த்துட்டோமா ஆகினி தவத்தில்? அழுத்தத்தை கவனிச்சிருக்கிறமே தவிர இன்னும் அந்த அழுத்தத்துக்கு உண்டான மூலத்துக்கூட போகலை. போகிறவங்க தவத்தை முடிச்சிட்டாரு வாத்தியர். தவத்தை நிறைவு செய்வோம் போதும், தவம் பெற்ற ஆற்றில் உலகம் முழுவதும் பரவட்டுன்னு போயிட்டார். புரியுது இல்லைங்களா? அப்போ இங்கே கிளாஸ் இவ்வளோ செட்யூல்டு நடத்த முடியும். அப்போ இதெல்லாம் என்னதுங்க? இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், தனிநபருக்கு உண்டான பயிற்சிகள். அப்போ என்ன பண்ணணும்? நான் வீட்டில் போயோ மற்ற நேரத்தில் செய்யும் பொழுது அந்த அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சு இல்லைங்களா? அந்த அளவுக்கு போனால் தான் உண்மை தெரியுமே தவிர இல்லைன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு கோர்ஸ் 12 நாள் நடத்தால் நம்ம இன்னும் வருஷக்கணக்கில் நடத்த முடியும். வாங்க உங்களுக்கு ஆகினி உணர்வு வரலைன்னு சொல்லிட்டு இருந்தால் வருவாங்களா? புரியுது இல்லைங்களா? அப்போ என்னன்னா எப்பொழுதுமே புலன்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
அப்போ புலன் அமைதி வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், மன அமைதி வரும். அப்போ நான் வந்து உட்காந்து என்ன ஆகும், ஒரு 20 நிமிஷமாவது ஆகும் உடல் அசைவு இல்லாமல் எதுவும் உட்காந்து பழகி முடிக்கிறதுக்கு. அப்புறமா தான் சொன்ன ஃப்ரீக்குவன்சி குறைய ஆரம்பிக்கும், எண்ணங்கள் வர்றது அந்த 14 கொஞ்சம் கொஞ்சமாக வர எண்ணங்கள் குறைஞ்சாதான் நம்முடைய அலையக்கம் குறையும். அலையக்கம் குறைஞ்சது அந்த ஒடுக்க நிலைக்கு வரையில் அந்த அழுத்தத்தை உணர முடியும். அது அடிப்படை, வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஐயப்படாத அகற்றரை உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கணும். பின்ன என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ். அது உங்களுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் தான் பண்ணணும், வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஆகினிலவத்தோட சிறப்பு அடுத்த கான்செப்டில் உடல் சார்ந்த நோய்கள் அத்தனைக்கும் ஒரே மருந்து ஆகினி மட்டும்தான். இதில் மாஸ்டர்ல பிட்யூட்டிங்கிறது மாஸ்டர்ல. அப்போ இது ஒன்று ஆக்டிவேட் ஆனாலே போதும், உடல் சார்ந்த நோய்கள் அத்தனையுமே குணப்படுத்த முடியும். அடுத்து துரியம் என்னது, மனம் சார்ந்த நோய்கள். மனோட திறமை வல்லமை என்னன்னு பேருக்கு சொன்னமே இல்லைங்களா, அந்த அளவில் வரது இறைவனுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறார். நிஜாங்க. அப்போ பொருளுக்கும் நம்ம படிக்கிற படிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அங்கே பொருளாக படித்து 2 மார்க் 6 மார்க் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே இந்த பொருளை கடைபிடிக்கும். நீங்கள் அந்த பொருளுக்கு என்ன பொருள், அந்த பொருளை நான் உணர்ந்தனா அப்படிங்கிற அடிப்படையை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ 5 புலன்களுமே ஓரளவுக்கு ஒரு முறைப்படுத்திட்டோம்னா என்ன, நம்முடைய செயல்பாடு எல்லாமே நல்லா தெரியும். உயிர்ச்சித்துடைய செலவு, ஜீவகாந்த பற்றாக்குறை எல்லாம் இறைநிலை குணங்களை அன்புக்கு அதிகமாக தான் பாதுகாப்பாக பராமரிப்பு தான் இருக்க முடியுமா? இந்த பிரபஞ்சம் தோன்றிய போதும் இங்கே இருக்கிற காட்டு மண்டலத்தில் ஆக்சிஜன் 21% தான் இருந்திருக்கு. அது இன்னைக்கு தான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு 21 தான் இருந்திருக்கு. சரிங்களா? 2021, 2025 21 தான், 2026 21 தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இதில் தீபாவளி எல்லாம் வந்து சின்ன ஆயிடுச்சு, பேன் பண்ணுறாங்க. இது வேறு போய் டெல்லியில் பேன் பண்ணிட்டான், மூச்சு விட முடியல, பிரச்சனையாக இருக்குதுன்னா. புரியுது இல்லைங்களா? இன்றைக்கி இத்தனை மணிக்கு தான் பட்டாசு வெடிக்கணும், ஐயோ ஏர் பொல்யூஷன் ஆகுது, பிரச்சனையாகுதுங்கிறாங்க. சரிங்களா? இது வேறு மரத்தை வெட்டிகிட்டே இருக்கிறோம், வைக்கிற மரம் கம்மி, வெட்டுற மரம் அதிகம். அடுத்த வேறு பூரா காற்று பூரா ஃபேக்ட்ரியிலேருந்து போகும்போது வண்டி 2 வீலர் போகலேருந்து பூரா போயிட்டே கிடக்குது. சரிங்களா? இது ஒரு நாள் தான், அடுத்த நாள் மீண்டும் 21% தான் மாறிடும். 1 day 24 hours தான் அந்த ப்ராசஸிங் டைம். சரி, அந்த 21% ஆக்சிஜனை மெயின்டைன் பண்ணுறது யார்? ஹூ இஸ் தட் பர்சன்? ட்ரம்பா, புட்டினா, இல்லை மோடியா, இல்லை ஸ்டாலினா? அதான் அதை யார் பண்ணுறா? அது ஒரு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அது யோகிச்சு போய் முழுமை இதுதான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பொதுப்படையே சொல்லிட்டு போகக்கூடாது. சாப்பாடே ஜீரணமாகுதுங்கன்னா அதுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. அடுத்தது 7 தாதுக்குள்ள மாறுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமே இல்லைங்களா? அது மாதிரி இதை செய்கிறவர் யார்? ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க பார்க்கலாம். பிரபஞ்சம் தோண்டிய போது 21% இருக்குது. 22 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பூரா புண்ணாயிரும். லங்ஸு மூக்கில் எல்லாம் புண்ணு வந்துடும். ஆக்சிஜன் அதிகமான ஃபயர் ஹீட் அதிகமாகிடும். இதே 20 ஆச்சுன்னு வைங்களேன், நான் வாயில் தான் மூச்சு விடணும், காற்று பட்டாது. மூக்கில் உள்ள காற்று பட்டா மேலே புஷுன்னு எல்லாம் விட்டுட்டு போகும். ஆனால் 21 இருந்தால் தான் உயிரினங்கள், நான் மட்டும் இல்லை, மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுமே உயிரோட முடிந்த பிரபஞ்சத்தில். சரி, இந்த மாதிரி நான் தான் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு ஆள் வந்து அவருக்கு ஒரு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாருன்னு பணம் கட்டுவீங்களா? நீங்கள் டெய்லி மூச்சு விட்டுட்டுருக்கிறீங்க, இதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம்னு கட்டுவீங்களா? தொழில் செஞ்சு பொருள் விற்றாலும் கட்ட மாட்டேங்கிறோம், ஏதோ ஏமாத்துக்கு வழி இருக்கிறது பார்த்துக்கிறோம். புரியுது இல்லையா? ஏன்னா மூச்சு விடுறதுக்கெல்லாம் டேக்ஸ் போட்டிங்கன்னா இது என்னடா கட்டுறது, எல்லாம் போட போகுது. இதை செய்கிறவர் யார்? வித் த பர்சன். இதுதான் 6வது அறிவு. 6வது அறிவு என்பது என்ன? பகுத்து பார்ப்பது 6வது அறிவு. இது எதனால், எங்கிறது, எப்படி, யார் செஞ்சாங்க, எப்படி வந்துச்சுன்னு தெரியும். சொல்லுங்க, நினச்சி பாருங்க. ஏதாவது ஒரு நிமிஷம் தான் நினச்சி பார்த்துக்கிறோமா? இந்த மாதிரி 21% ஆக்சிஜன் இருக்குதா? அதில் 22 ஆனால் என்ன ஆகுறது? இல்லை ஏதாவது காற்று பொடி ஊட்டி 10 20 வட்டி விட்டானே அவனாச்சு, இதில் என்ன ஆகுறது, நடக்க போதீங்க எல்லாம் பொறுத்து செத்து போயிடுவோம், மடிஞ்சிடுவோம். அப்படி உப்பா எத்தனை லட்சம் கோடி பேர் இருந்தாலும் முடிஞ்சுது. புரியுது இல்லைங்களா? இப்போ இத்தனையும் சேர்ந்து யார் கேட்டால் கடல் தான். அப்போ 72% நீர், 28% நிலப்பரப்பு. அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது? காட்டு மண்டலம் லேசாக 10 கிலோமீட்டருக்கு அளவுக்கு அடர்த்தியாகவும், அதற்கு மேலே லேசாக கவசம் போல் அமைந்துள்ளது இந்த காட்டு மண்டலம். அப்போ அது என்ன ஆகுது? நிலத்திலிருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே, கார்பன் எல்லாம் இருக்கிற பொல்யூட்டட் ஆக்சிஜன் எல்லாமே என்ன ஆகும்? இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிற காரணத்தினால என்ன ஆகும்? கடல் நீர் ஆவியாகிட்டே இருக்குது, H2O. அதுவும் ஆவியாகி நீராவியாக மேலே போகல. இது 28, அது 72% என்ன ஆகுங்க?
ரெண்டும் போய் டோட்டலாக ஹோலிஸ்டிக்காக ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகி வரும்பொழுது 24 ஹவர்ஸ் உடனே பியூரிஃபை பண்ணி கொடுத்துரும். 21 மெயின்டைன் பண்ணிடும். எவ்வளோ அற்புதம்! இது யார் செஞ்சா? இது யார் கண்டுபிடிச்சா? சரி, இன்னொருக்கா சொல்லுங்க. நினச்சி பார்த்தாலே கூட அதிசயமாக இருக்குது. அப்போ 28% நிலம். இதுலேருந்து பொல்யூட்டட் ஏர் வருது, எல்லாமே பட்டாசு வெடிக்கிறோம், ஃபேக்ட்ரிலேருந்து வருது, டூபிலேருந்து வர காற்று எல்லாம் வெளியே பொல்யூட் ஆகிட்டே இருக்குது. 72% நீர் இந்த உலகத்தை சுற்றியுமே. அப்போ என்ன, அது கடல் நீர் ஆவியாகி போயிட்டு இருக்குது. இது வந்து பொல்யூட்டட் ஏர் இங்கே வருது, அது ஆவியான தண்ணி போகுது, H2O. அது பார்த்தீங்கன்னா அப்போ என்னது, நீர் ஆவியது. புரியுது இல்லைங்களா? அப்படி தானே இந்த காற்று அந்த காற்றோட போய் கலந்து மிக்ஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக் 24 ஹவர்ஸ் என்ன மீண்டும் காலையில் அதிகாலை நேரத்தில் வர பிரம்ம முகூர்த்தம். இது நல்ல தூய்மையான காற்று, இதில் சுவாசம் பண்ணுங்க, இதில் யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதிகாலை நேரத்தை காற்றுல. மாலை நேர காற்று என்னது, பொல்யூட்டட் ஏர். அதில் மூச்சு விட்டோம் நம்மளுக்கு சத்து வராது, ஒரு எனர்ஜி இருக்காது. அது அடிப்படை. அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சியாக ஒரே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்குது. அது யார் பண்ணுறதுன்னு கேட்குறோம். இயற்கை. இயற்கை அதுதான் இறைநிலை. அப்போ என்ன, அது அறிவாக செய்யுது, துல்லியமாக செய்யுது. ஏன்னா அறிவில் நீ கண்டுபிடிச்சிருக்கல இன்னைக்கு 21%, 22ங்கிறத நீ கண்டுபிடிக்கலாமே தவிர அது தனக்குத்தானே என்னதுங்க, இப்படித்தான் செய்வது, எந்த மாற்றம் இல்லைன்னு செய்யறதுக்கு பேர் தான் அறிவு. அப்போ அது ஒரு செயல் ஒழுக்கம் இருக்கிறது. செயலில் ஒரு ஒழுக்கமாக செஞ்சு அதுக்கு பேர் தான் அறிவு. அப்போ நாம் என்ன பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும். புரியுது இல்லைங்களா? செயல் ஒழுக்கம் இருக்கணுமே தவிர சும்மா பேசல மட்டும் ஒழுக்கம் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இறைநிலை என்னவா இருக்குது இப்போ? அப்போ நம்ம மூச்சுடுறதே இந்த உலகத்தில் இருக்கிற அடையாளம் அது ஒன்று தான். புரிஞ்சு இல்லைங்களா? இந்த மூச்சை நிறுத்திடுச்சுன்னு வைக்கல, அது ஏதாச்சும் டேக்ஸ் போட்டுச்சு, ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா என்ன ஆகுது? அப்போ அது என்ன பண்ணுது, நல்லவன் கெட்டவன் பணக்கார ஏழையெல்லாம் பார்த்துட்டு செஞ்சு பிடிச்சி குடிச்சிட்டு இருக்குது. இல்லை நாய் கொடுக்க மாட்டேன், கோழி கொடுக்க மாட்டேங்குதா, பக்கத்தில் வருது, அது மூச்சு விடும். புரிஞ்சு இல்லைங்களா? அதை விட்டு மூச்சு அடுத்த நிமிஷம் எட்டரை மூக்கிலையும் போகும். புரியுது இல்லைங்களா? அப்போ எல்லாவற்றுக்குள்ளும் அந்த இறைநிலை என்னவா இருக்குதுங்க, ஒன்று உதவியுமாக இருக்கிறது, அதை தற்காத்து கொண்டு இருக்கிறது, தன்னை ஈர்த்து பிடித்து கொண்டும் இருக்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுவே தான் எல்லாமே இருக்குது. அதுவே தான் அந்த எல்லா வளங்களையும் நம்மளுக்குள்ள ஃப்ரீ ஃபில்லோவாக கொடுத்துட்டு இருக்குது தான் அடிப்படை, வேறு எதுவுமே இல்லை. அப்போ அந்த இறைநிலை தத்துவம் வந்து நம்மளுக்கு புரிய வரைக்கும் நமக்கு என்ன ஆகாது, நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நான் அப்படி போகணும், இப்படி போகணும்னு தோணும். இதை பார்த்தாச்சு நின்று தோணும், எல்லாமே அவன் கொடுத்தது, வேணுன்னு வச்சுக்கோ, வேண்டாட்டி விட்டுற நீ அப்படின்னு சொல்லிடலாம். புரியுது இல்லைங்களா? அப்போ அந்த இறைநீதி நம்மளுக்கு புரியுது. அது அன்பும் கருணையுமாக இருக்குது அப்படிங்கிறது அடையாளம். வேறுமே அறிவாட்சி தலங்களில் மேற்பதிவுகள், கருவூர் பதிவுகள், கருவூர் பதிவுகள் இரண்டும் சேர்ப்பது தான் குணங்கள். அப்போ என்னென்ன பதிவுகள் இருக்கு நம்மளுக்கு? சஞ்சலம், மூன்று சஞ்சலம், சொல்லு படிச்சிருக்கீங்க. செஞ்சலம் முன்னோர்கள் முன்னோர்கள் யாரார் முன்னோர்கள்? தாத்தா உங்க அப்பா. எங்கப்பா இல்லை, உங்க அப்பா தாத்தா பாட்டி இப்படி போடுறது எழுதுறது கரெக்டாக இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம 7 துறைகள் செஞ்சு சஞ்சத்தை. ஓகேவா? சஞ்சத்தை நம்ம எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் தான் 100%. வர ஒரு உயிரினம், நீங்கள் தான் அறிவு, நீங்கள் கருவையும் தனியாக இருக்கிறீங்க. சரியா? இதில் உங்கள் அப்பா அம்மா எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 50. இவங்களுக்குள்ள இவங்க எவ்வளோ இருப்பாங்க? இவங்க எவ்வளோ இருப்பாங்க? இவங்க எவ்வளோ இருப்பாங்க? இவ்வளோ இருக்கு. நீங்க 7வது பிறவி 100%. நீங்க ஒரு தனி உயிரினம், தனி கருமையம், தனியாக இயங்கிட்டு இருக்கிறீங்க. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளோ இருப்பாங்க? 50%. அவங்க தாத்தா பாட்டி உங்களுக்குள்ள எவ்வளோ இருப்பாங்க? 25 தான் இருப்பாங்க. அங்கே சேராக பங்கு பிரிச்சுட்டு வரணுமா இல்லையா? அப்படியே சொத்து பிரிச்சோம்னா அப்படியே தானே வரும் மொத்தமாக. அது மாதிரி அப்போ அவங்க கடைசி எவ்வளோ இருந்துச்சு? முதல் பிறவி எவ்வளோ இருந்துச்சு? 0.91% கூட கம்மி நெகிழ். புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி டைல்யூட். அப்போ இயற்கையிலேயே 2 உயிரினங்கள் இப்போ உயர்வு. ஒன்று தாவரம், இன்னொன்று மனிதன். தாவரம் என்ன பண்ணும்?
மேல் நோக்கி வளரக்கூடியவர், வெளிச்சத்தை நோக்கி மேல் நோக்கி வளரக்கூடிய மனிதனும் மேல் நோக்கி வளரக்கூடியவர். அப்போ தாவரத்தில் எப்படி தான் 7 முறை தான் அதை வந்து ஹைபிரிட் பண்ண முடியும். ஒட்டு ரகமாக மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா 6 முறை வரும், 7 முறை வரும். 7ஆவது முறைக்கு மீண்டும் பழைய நிலைக்கே போயிடும். அது பொட்டன்ஷி காமிக்காது, நம்முடைய உருமாற்றத்தை தரமாற்றத்தை காமிக்காது. அதே மாதிரி நம்முடைய பார்த்தீங்கன்னா 7 பிறவிகள் தான். 8வது பிறவி போனேன்னு 1வது பிறவி ஸ்கிப் ஆகிடுவாங்க. அவங்க வந்து அங்கே வந்து 100% 1% ஆக்டிவேட் ஆக முடியாது, டம்மி. இது எவ்வளோ டாமினேட் அதிகமாக இருக்குது, இந்த 50, 25, 12 தான் டாமினேஷனாக இருப்பாங்களே தவிர வேறு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சிச்சு இல்லைங்களா? திருப்ப நாமளும் எதில் இருக்கிறோம், நாம எந்த கேரக்டர் இருப்போம், நாமக்குள்ள எந்த இது வந்திருக்கும், இது வந்து செலக்ட் பண்ணல பார்க்கலாம். கிரிஜோசி மாதிரி ஏதோ காரணம் இருக்குது. நான் சொல்லிட்டு 100லேருந்து 1 வராதுன்ட்டேன். அப்போ 1 இல்லை. அப்புறம் அது வருவாரா, 1.8 வருவாரா? மேக்ஸிமம் 6, 5 தெரியும் சார். இந்த பிட்வீன் கூட தான் இருக்கிறீங்க, 5க்கு மேலே இருக்கிறீங்க அவ்வளோ. சரியா? 5க்கு வந்து ஆன்மீகம் வந்துடும். 4 இருந்தால் வெளியில் சுற்றிட்டு இருப்பீங்க, மண்டபத்தில் வர மாட்டீங்க. சரியா? 5 வந்தால் உள்ளே வந்தாச்சுன்னு இருக்கும். 6 வந்தால் துணை பேராசிரியர், பேராசிரியர். ஏன்னா அதையவே பேசி அதிலேயே உட்காந்துட்டு அதுவே போட்டி ஏதோ மாடிஃபை பண்ண போகிறோம்னு எடுத்து நம்முடைய ஜீனை மாற்ற போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நிறையா. புரிஞ்சு இல்லையா? 7 போயிட்டீங்கன்னா அப்படியே இருந்து முடியுதுன்னா குழந்தைகளை பெற்று முடிச்சு இதுலேயே வாழ்ந்து முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்களாம் யார் இருப்போம்? உலகத்துக்கு நீங்கள் தான் யார் இருப்போம் சொல்லுங்க. நீங்கள் தான் டாப் எண்டு மாடல். கடையில் போய் என்ன கேட்பீங்க? ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சு என்ன கேட்பீங்க? பழைய மாடல் இருக்குதுன்னு போய் கேட்பீங்க. பழைய ஃபோன் என்ன கொடுப்பா, பழைய கார் இருக்குன்னு கொடுங்க கேட்பீங்க. என்ன கேட்பீங்க? புது மாடல் லேட்டஸ்ட் கடைசி இருந்து மாடல் வந்து அந்த கார் கூட அதை நான் வாங்கி ஓட்டுறீங்க. புரியுது இல்லையா? அப்போ இதில் நம்ம யாரும் இருப்போம்? புரியுதா? அப்போ உங்கள் கருமியத்தில் அந்த முன்னோர்கள் செய்த பதிவுகள் ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. புரியுது இல்லையா? சுயமாக உங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும்பொழுது தான் நீங்கள் இது கூட வந்திருக்கீங்க. தன்னை யாரும் தெரிஞ்சுக்கணும், தன்னை தெரிஞ்சு இறைவன் அடையணுங்கிற நிலைக்கு நம்மளை மாற்றி கொண்டு போகிறது தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதில் 2 பேர் வருவாங்க. யாருக்கு? நம்ம ஜென்ஸ் லேடிஸ் 2 பேர். இந்த பிறவி பலன்ன்றது நம்ம சொல்லணும். 7 பெரிய சப்ஜெக்ட், அது கூட போட சரி சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லி. இல்லை ரெண்டே மீன் பண்ணி வரும்போது இதோடைய 2 பேருடைய பேரண்ட்ஸ். இது யார் விதைங்க? எதில் பவர் இருக்கு? விதையிலையா மண்ணிலையா? மண்ணை முளைச்சிருமா? மண்ணை முளைச்சிருமா? விதை முளைக்குதா? விதையா இருக்கு. விதையா இருக்கு. அப்பா 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 அப்பாவோட தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அம்மா வந்து வெறும் நிலம் தான். உங்கள் விந்தை வாங்கி வச்சு அவங்களோட உயிராற்றல் கொடுத்து அந்த வளர்ப்பு வந்துருக்காங்க தவிர வேறு இது நிறைய காம்ப்ளிகேட் ஆகும். உடுகுடு போன பெரிய பிரச்சனை வரும். சண்டை வந்து நம்மளுக்கு கிளாஸ் வெளியே கூட அது குடும்ப மீதிக்குள்ள வரும். குடும்ப மீதியோடு போய் சேருவோம். அது ஒரு ஆரிஜின் தனி ஆரிஜின். சரி, தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். எதையுமே ப்ராடாக நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா வெளியில் இருக்கிற நிறைய கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிட்டான். நீங்கள் எதை சொன்னால் கூகுளில் சர்ச் பண்ணுவான். அந்த மாதிரி இருக்கிறாங்க பையங்க எல்லாம், யூத் கூட அப்படி இருக்குது. சரியா? ஆனால் நாமளும் கொஞ்சம் ஒரு அளவுக்காக மெச்சூராக தெரிஞ்சு வச்சுருக்கணும் விஞ்ஞான அளவில். அப்போ சரி வாப்பா கிளாஸுக்கு உனக்கு வாத்தியம் வந்து நல்லா சொல்லுவார், தெளிவாக சொல்லுவார்னு சொல்லி கொண்டு போகிறோம். அதுக்காக சொல்லுவார். அதுக்கு நீங்களே சொல்லாமட்டா அப்போ இவருக்கு எதில் அவர் வாதியம் எழுதி போகுதுருவான். 2 விதமாக கமெண்ட் அடிப்பான். உங்களை வச்சு வாதியார் கணக்கு போடுவான். சரியா? 2 விதமாக தான் இது கொண்டு போகும். ஓகே, சரி, வேறு எதுவும் டவுட்டு? அப்போ 7வது பிறகு நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த ஜென்ரேஷன் போயிட்டோம். ஓகே, அந்த மேலடி பதிவில் சஞ்சலம், அடுத்தது பிராப்தம். 3 வயதிலிருந்து இன்று வரைக்கும் நாம் செய்தது பிராப்த கர்மம். ஓகேவா? அது என்னவா இருக்கும்? எண்ண பதிவுகளாக இருக்கும், விரிவு சொற்று பதிவாக இருக்கும், கர்மீயத்தில் பதிவாக இருக்கும். 2மே இருக்குது. அடுத்த எந்த பதிவு வருது? ஆக்காமி கர்மா அப்படிங்கிற பதிவு கூட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. வேறு எதுவுமே இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆக்காமி கர்மா என்பதுதான் இன்று முதல் கொண்டு நான் செய்கிற செயல்கள் எல்லாமே ஆக்காமிய கர்மா. சரி, இன்னைக்கு செய்கிற ஆக்காமிய கர்மா நாளைக்கு என்ன கர்மாவாக மாறும்? அடுத்த வாரம் என்னவா மாறும்? இன்னைக்கு நான் யோகா கிளாஸுக்கு வந்தேன் நீ எதுவும் செஞ்சு கோயிலுக்கு போனேன் எதுவும் செஞ்சுருவீங்களேன். இந்த பதிவு எல்லாமே அடுத்த வாரம் அடுத்தடுத்து கேரி ஆனாலும் எதுவாக மாறும்? பிராப்த கர்மாவாக மாறும். ஆக்காமிய கர்மாதான் பிராப்த கர்மாவாக மாறுகிறது. அந்த பிராப்த கர்மாவை காலத்தால் இன்னும் வருஷங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 15 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா சஞ்சித கர்மாவாக மாறும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணுறோம்? சொல்லுங்க. எதுக்கு வீடு கட்டுறீங்க? எதுக்கு கார் வாங்குறீங்க?
எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நாளைக்கு நல்லா இருக்கும், என் பையன் நல்லா இருக்கும், நீ வேற பேச்சு நல்லா கொழுக்கும் அவன் வந்து உட்காந்து சாப்பிடணும். புரியுது இல்லைங்களா? அதுக்கு அதே மாதிரி நம்ம இன்னைக்கு மன்றத்துக்கு வரதெல்லாம் எதுக்குங்க? நம்ம தலைமுறை மாத்திருக்கு. இது ஒரு பழக்கமா மாத்தி எப்ப பார்த்தாலும் மன்றம் இதையுமே தத்துவத்தை பேசி அரைச்சு நாம் இதுவாகவே மாறிடுவோம். அப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? நமக்கு ஒரு பட்டப்பேரை வைக்கணும். அவங்க எல்லாருமே வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் என்னவாங்க, வாழ்வாளம் வந்துருச்சுங்கோ, ஒரு லூஸ் வந்துருக்குது, ஒரு பைத்தியம் வந்துருக்குது. அப்போ நாம் தேறிட்டோன்னு அடையாளம். உன்னை அவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலின்னா பயிற்சி பத்திரின்னு அர்த்தம். போனீங்கன்னு வாழ்வாளம் எல்லாம் பார்த்து சொல்லி வந்துடுச்சு ஒன்று அப்படின்னா நாம் அவங்க இருந்து வெளியே வந்துட்டோம்னு அடையாளம். புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ இது பிராப்த கர்மாவே இருந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம ஊர் நம்ம என்ன ஆகிட்டு யோகாவாத்தியார் மனவள கலை பைத்தியமும் ஆகிட்டோம். இது அடுத்த ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்க, அவர் விடுவார் அங்கே இருக்குது, அந்த விடுவாங்க அங்கே தான் இந்த போகணும்பாங்க. புரியுது இல்லைங்களா? சஞ்சதமாக மாறிடும். இப்போ எதுக்கு சம்பாதிக்கணும் சொன்னமே இல்லையா? நல்லா இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? ஆக்காமிய கர்மாவை விரும்பி செய்யணும். ஆக்காமிய கர்மாவை விரும்பி ஓடி செய்யணும். அது நம்மளுடைய சுதந்திரம். அதுக்கு தான் 6வது இது. நல்லது எது, தனக்கு நல்லது எது, பிறருக்கு நல்லது எது, துன்பம் விளைவிக்காத செயல் நான் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு அதுக்கு பேர் தான் 6வது. அதுதான் மனிதன். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தாலும் என்ன ஆயிடும்? என்னோட கேரக்டர் எல்லாமே, குணங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இது அடிப்படை. அப்போ முழுமை என்ன? இறை உணர்வு பெறுதல். அடுத்து இந்த பிறவியை முழுமைப்படுத்திக் கொள்வது. மனித பிறவி எதுக்காக எடுத்து வந்த நோக்கம் என்னவோ அதை முழுமைப்படுத்தக்கூடிய இந்த 2 பாயிண்ட் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது அடையாளம். இதற்காக சொல்லக்கூடியதை பிறர்களுக்கு இந்த 4 வந்து தவறுகள் செய்கிறார். ஓகேவா? இந்த 4 செயல்கள் தவறான செயல்கள். 1 துன்புறுத்துவது, இன்னொன்று கொலை செய்வது, பிறர் பொருளை பறித்தல், வாழ் சுதந்திரத்தை அழித்தல். ஓகேவா? இது 4 மீன் சொல்லுவார் மகிழ்ச்சிங்க. இது வந்து நான்வெஜ் சாப்பிட்றதா சொல்லியிருப்பார். ஆட்டை கொள்வது, துன்புறுத்துறது, சரிங்களா? அது உடம்பு திருடி திங்கிறது. அடுத்து வாழும் சுதந்திரத்தை பறித்தல், அதனுடைய பொருட்களையும் பறிக்கிறது, அதனுடைய உடைமைகளையும் பறிச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஓகேவா? வேறு சந்தேகம் இல்லை? இது ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டாக இருக்குதுன்னு ரொம்ப உள்ளே போக முடியாது. இன்னைக்கு சண்டே ஓகே. 4 குற்றம். மனிதன் செய்தால் குற்றம், விலங்கு செய்தால் குற்றம் இல்லை. ஓகே, விலங்கு செய்தால் குற்றம் இல்லை. அப்போ விலங்கு எப்படி செய்யும்? எளிமையாக சொல்லப்போனால் பசித்தா தான் சாப்பிடும். பசிக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரே விலங்கு மனிதன். நம்ம இல்லை. அப்படி வச்சுக்கலாமா? பசிக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரே விலங்கு மனிதன், அது நம்ம இல்லை, அது வேற தேவை போச்சு. அது எங்கேயோ இருக்குது. அப்படியா? சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பெட்டை நிமிஷம் வச்சுருப்பீங்க. நாய், பூனை, புறா, கோழி. பிடிச்சது போட்டு பாருங்க. பசித்தான் சாப்பிடுங்க, சாப்பிடாது. பசிக்கலையும் சாப்பிட முடியும். கூப்பிட்டு பேரெல்லாம் வச்சுருப்பீங்க. பெட்டெல்லாம் வா என்னென்ன கூப்பிடுனா நான் 5:30 போதும், எனக்கு வேண்டாங்க சொல்லுவது. நம்ம எங்கே போனாலும் சரி, யாரும் கை நீட்டு இந்த பிரசாதம் போது எடுத்து வந்து பசிக்கிறது தேவையில்லை. பசி எதுவும் இருக்க சாப்பிட்டுட்டே இருக்கிறது இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க. இதே 6 மணிக்கு மேலே எந்த பறவைகளும் சாப்பிடாது. 6 மணிக்கு மேலே எந்த பறவைகளும் சாப்பிடப்பட்டாலும் சாப்பிடாது. 4-5 மணிக்கு எழுந்திரிச்சு மாடு சாப்பிட்டுருக்குமானா 5 மணிக்கு மேலே எடுத்து போட்டு போதும் சாப்பிட்டு. ஆனால் நைட் சாப்பிடாது. சும்மா சாப்பிட்டு போது அசை போட்டுது இருக்கும். நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே 11 to 11 ஹோட்டல் வச்சுக்கிறாங்க. 11 to 11ங்கிறாங்க. 11 மணிக்கு திறக்கிறதா காத்தாலைக்கு. ஆனால் நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குமா? 11 வரைக்கும் இருக்கும். அது 12-2 மணி வரைக்கும் தான் இருக்குது. விடி ஹோட்டல் போய் சாப்பிட்றது. சாப்பிட்ற எப்படி சாப்பிட்றாங்க? ஏதோ நாளைக்கு உலக அடைஞ்சு போக மாட்டாங்கன்னு இன்றைக்கி சாப்பிட்டுக்கிறாங்க. உட்காந்து ஹோட்டலில் எல்லா ஐட்டமும் வாங்கி வச்சுட்டு அந்த பிரியாணி அப்படி சாப்பிட்றாங்க. அப்புறம் எங்கேருந்து நோவு வரும்? எங்கே வந்து அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணி மறைமுகம் நம்மளுக்கு துணிச்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்களா? சொல்லுங்கள். நாம் தனி மனிதர்களாக இருந்தும் சமுதாயமாக செய்யக்கூடிய செயல்களில் தான் நோய் வருது. பழக்க வழக்கங்களாக அதை மாற்றுறோம். செயல் என்ன பண்ணுறோம்? பழக்கத்தான் மாற்றிக்கிறோம். 11 to 15 திறந்து வச்சுட்டு நான் போனாத்தே நமக்கு நீங்கள் போகலீங்க அந்த கடைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட்டிகிட்டு போயிடுவேன். புரியுது இல்லையா? நாம் போய் உட்காந்துட்டு 12 மணிக்குன்னா ஒரு 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் எக்ஸ்ட்ரா பில் போட முடியும். நீ கொடுத்துட்டு சாப்பிட்டு வர தேவையில்லாமல். அது அடிப்படை, வேறு எதுவுமே. அப்போ அந்த மனிதனுடைய அடிப்படை காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். உலக அமைதிக்கான காரணங்கள் மனித தன்மையை விட ஹியூமனிட்டியும்
விலங்கின தன்மைகளை மேலோக்கி காணப்படுகிறது. இனிமேல் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கீழே எடுக்கிற பந்து எடுக்கணும், எப்படி எடுப்பீங்க? குமிஞ்சு எடுக்கிறீங்க, உதச்சு எடுக்கிறது, ஒருத்தர் கூப்பிட்டு எடுக்கிறது, புரியுது இல்லையா? அப்போ எல்லாமே நம்மகிட்ட விலங்கு தன்மை சொரியறது, அடிக்கிறது, கடிக்கிறது எல்லாம். எந்த விலங்கு எந்த நேரத்துக்கு எப்போ வெளியே வந்து நமக்கு தெரியாது, புரியுது இல்லைங்களா? பேசியும் கொள்ளுவோம், பேசாமல் இருந்தும் கொள்ளுவோம். பேசினாலே டென்ஷனு, பேசாமல் இருந்தால் அதை விட டென்ஷன் ஆகிடும், மௌனமாக இருக்குது, புரியுது இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி மனிதனுடைய விலங்குத்தன்மைகளை வெளிக்கொண்டு வருமே தவிர மனிதத்தன்மை வெளிப்பட மாட்டேங்குது வெளியில். அது அடிப்படை. அப்போ மனிதர்களை முதல்ல மனிதராக பார்க்க தெரியணும், சக உயிரினமாக முதல்ல பார்க்க தெரியணும், புரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் பார்க்க தெரியறது இருக்குது. அதுக்கடுத்து தெய்வீகத்துக்குள்ளே கொண்டு போகணுமே தவிர வேறு எதுவுமே. அப்போ அந்த மனிதத்தன்மையை வந்து சொல்லிக் கொடுக்கறது அந்த கல்வி நிறுவனங்களுடைய முதல் கடமையே, ஹியூமனிட்டி. ஓகேவா? அது இன்றைக்கி என்ன ஆச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதிகமாகிட்டு. இன்னும் எதுவுமே சொல்ல போனால் நம்மளுக்கே இப்போ தியானத்துக்கள் அதிகமாக வரமாட்டேங்கிறாரு. சாப்பிட்றதுக்கு ஒரு விலகு தின்னுட்டு இருந்தோம்னா விலங்குத்தன்மை நமக்கு வருமே தவிர மனிதத்தன்மை இங்கே போய் வரும், புரியுது இல்லைங்களா? அப்போ அந்த கேரக்டர் அதிகமாக இருந்தே தவிர வேறு எதுவுமே. இது அடிப்படை நிலை பொறுத்தரும் 6 தீய குணங்கள் எதிர்த்தே பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம பேராசையை நிறைமணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும், சினத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், கற்பனையை கடும்பற்றை ஈகியாக மாற்றிக்கொள்ள வேண்டும், உயர்தான முறையிட்ட பார்க்கவற்றை கற்பு நெறியாக மாற்றிக்கொள்ளும், உயர்தான வஞ்சம் நேர்நிலை உணர்வாகவும் வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ளணும். அப்படிங்கிற மகிழ்ச்சி 6 தீய குணங்கள் வந்து அழைக்கிறது. இதில் அந்த 6 தீய குணங்கள் நான் மாற்றிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிங்கன்னா என்ன ஆயிரும்? இது 5 அடுத்து 5 6 சேர்ந்து 5 குழந்தை பிறக்கிறது. ஒருத்தர் இருந்தாலே பிரச்சனை, 2 பேர் அது மாதிரி 6 குழந்தைகள். இந்த 5 குழந்தைகள் தான் பஞ்சமகாபாதங்கள், பொய், களவு, சூது, கொலை, விபச்சாரம் இருக்கிறார். ஓகே, சரி, அவர் என்ன பண்ணிட்டே இருப்போம், ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த கிளாஸில் என்ன சப்ஜெக்ட்னு சொன்னாலும் அது உள்ளே போகாது. அதனால் நம்ம டீ பிரேக் முடிச்சுட்டு கண்டிப்பாக வாட்ஸ்அப்